எத்தன பேஜ்? அதுல முதலா இன்னைக்கு வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்ன்ற அ கதை சிறுகதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இந்த வாரம் புதுமை பித்தன் உடைய சிறுகதைகள நம்ம வரிசையா படிப்போம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். நான் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். மேலகரம் மே. க. ராமசாமி பிள்ளை அவர்களின் ஏகபுத்திரனும் செல்லப்பா என்பவருமான மேலகரம் மே. க. ரா. கந்தசாமி பிள்ளை அவர்கள் பிராட்வேயும் எஸ்பிளனேடும் கூடுகிற சந்தியில் ஆபத்தில்லாத ஓரத்தில் நின்று கொண்டு வெகு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். டிராமில் ஏறி சென்றால் 1.25 காலனா மிஞ்சும். பக்கத்து கடையில் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு நடந்து விடலாம். பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாற்றிக் கொண்டே சென்ட்ரலை கடந்து விட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கி திருவல்லிக்கேணிக்கு போனால் 1/2 கப் காபி குடித்து விட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் வெற்றிலை கிடையாது. கண்டக்டர் தான் என்னை ஏமாற்று என்று வெற்றிலை வைத்து அழைக்கும் போது அவனை ஏமாற்றுவது, அதாவது அவனை ஏமாற்றாமல் ஏமாற்றுவது தர்ம விரோதம். நேற்று அவன் அப்படி கேட்டபடி சென்ட்ரலிலிருந்து மட்டும் கொடுத்திருந்தால் காபி சாப்பிட்டிருக்கலாம். இப்பொழுது காபி சாப்பிட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாகத்தான் இருக்கும். இப்படியாக மேற்படி விலாச பிள்ளையவர்கள் தர்ம விசாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு கடவுள் பிரசன்னமானார். திடீரென்று அவருடைய புத்தி பரவசத்தால் மருளும்படி தோன்றி இந்தா பிடி வரத்தை என்று வற்புறுத்தவில்லை. ஐயா, திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகிறது என்றுதான் கேட்டார். டிராமிலும் போகலாம், பஸ்ஸிலும் போகலாம், கேட்டு நடந்தும் போகலாம். மதுரைக்கு வழி வாயிலே என்றார் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை. நான் மதுரைக்கு போகவில்லை, திருவல்லிக்கேணிக்குத்தான் வழி கேட்டேன். எப்படி போனால் சுருக்க வழி என்றார் கடவுள். 2 பேரும் விழுந்து சிரித்தார்கள். சாடி மோதி தள்ளி கொண்டு நடமாடும் ஜனக்கூட்டத்திலிருந்து விலகி செருப்பு ரிப்பேர் செய்யும் சக்கிலியன் பக்கமாக இருவரும் ஒதுங்கி நின்றார்கள். மேலகரம் ராமசாமி பிள்ளையின் வாரிசுக்கு 45 வயசு. 45 வருஷங்களாக அன்ன ஆகாரம் இல்லாமல் வளர்ந்தவர் போன்ற தேகக்கட்டு, சில கருப்பு மயிர்களும் உள்ள நரைத்த தலை, 2 வாரங்களாக ஷவரம் செய்யாத முகவெட்டு, எந்த ஜன கும்பலிலும் எவ்வளவு தூரத்திலும் போகும் நண்பர்களையும் கொத்தி பிடிக்கும் அதிதீட்சண்யமான கண்கள், காரிக்கம் ஷர்ட், காரிக்கம் வேஷ்டி, காரிக்கம் மேல் அங்கவஸ்திரம். வழி கேட்டவரை கந்தசாமி பிள்ளை கூர்ந்து கவனித்தார். வயசை நிர்ணயமாக சொல்ல முடியவில்லை. 60 இருக்கலாம், 60,000 இருக்கலாம். ஆனால் அத்தனை வருஷமும் சாப்பாட்டு கவலையே இல்லாமல் கொழு கொழு என்று வளர்ந்த மேனி வளப்பம், தலையிலே துளி கூட கருப்பில்லாமல் நரைத்த சிகை, கோதி கட்டாமல் சிங்கத்தின் பிடரி மயிர் மாதிரி கழுத்தில் விழுந்து சிரித்து கொண்டு நின்றது. கழுத்தே நட்ட நடுவில் பெரிய கருப்பு மறு, கண்ணம் கரேல் என்று 4 திசையிலும் சுழன்று வெட்டியது. சில சமயம் வெறியனுடையது போல கனிந்தது சிரிப்பு. அந்த சிரிப்பு கந்தசாமி பிள்ளையை சில சமயம் பயமுறுத்தியது, சில சமயம் குழந்தையுடையதை போல கொஞ்சியது. ரொம்ப தாகமாக இருக்கிறது என்றார் கடவுள். இங்க ஜலங்கிலம் கிடைக்காது, வேணுமென்றால் காபி சாப்பிடலாம், அதோ இருக்கிறது காபி ஹோட்டல் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாருங்களேன், அதைத்தான் சாப்பிட்டு பார்ப்போம் என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை அபேதவாதி, அந்நியர் தெரிந்தவர் என்ற அற்ப பேதங்களை பாராட்டுகிறவர் அல்லர். சரி, வாருங்கள் போகலாம் என்றார். வில்லை நம் தலையில் கட்டிவிட பார்த்தால் என்ற சந்தேகம் தட்டியது. துணிச்சல் இல்லாத வரையில் துன்பந்தான் என்பது கந்தசாமி பிள்ளையின் சங்கற்பம். இருவரும் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். கடவுள் கந்தசாமி பிள்ளையின் பின்புறமாக ஒண்டி கொண்டு பின்தொடர்ந்தார். இருவரும் ஒரு மேஜை அருகில் உட்கார்ந்தார்கள். பையனுக்கு மனப்பாடம் ஒப்பிக்க இடம் கொடுக்காமல் சூடா ஸ்ட்ராங்கா 2 கப் காபி என்று தலையை உலுக்கினார் கந்தசாமி பிள்ளை. தமிழை மறந்து விடாதே, 2 கப் காப்பிகள் என்று சொல் என்றார் கடவுள்.
அப்படியல்ல, 2 கப்கள் காப்பி என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ் கொடி நாட்டினார் பிள்ளை. முறியடிக்கப்பட்ட கடவுள் அன்னார்ந்து பார்த்தார். நல்ல உயரமான கட்டிடமாக இருக்கிறது, வெளிச்சமும் நன்றாக வருகிறது என்றார். பின்ன பெரிய ஹோட்டல் கோழி குடில் மாதிரி இருக்குமோ? கோவில் கட்டுகிறது போல என்று நினைத்து கொண்டீராக்கும். சுகாதார உத்தியோகஸ்தர்கள் விடமாட்டார்கள் என்று தமது வெற்றியை தொடர்ந்து முடுக்கினார் பிள்ளை. கோவில் என்ற பதம் காதில் விழுந்ததும் கடவுளுக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்கியது. அப்படியென்றால் என்றார் கடவுள். தோற்றாலும் விடவில்லை. சுகாதாரம் என்றால் என்ன என்று சொல்லும் என்று கேட்டார் கடவுள். ஓ, அதுவா? மேஜைய லோஷன் போட்டு கழுவி உத்தியோகஸ்தர்கள் அபராதம் போடாமல் பார்த்து கொள்வது. பள்ளிக்கூடத்திலே பரீட்சையில் பையன்கள் தோற்று போவதற்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒரு பாடம். அதன்படி இந்த ஈ, கொசு எல்லாம் ராட்சசர்களுக்கு சமானம். அதிலும் இந்த மாதிரி ஹோட்டல்களுக்குள்ளே வந்துவிட்டால் ஆபத்துதான், உயிர் தப்பாது என்று எழுதியிருக்கிறார்கள் என்றார் கந்தசாமி பிள்ளை. அவருக்கே அதிசயமாக இருந்தது இந்த பேச்சு. நாக்கில் சரஸ்வதி கடாட்சம் ஏற்பட்டு விட்டதோ என்று சந்தேகித்தார். கடவுள் அவரை கவனிக்கவில்லை. இவர்கள் வருவதற்கு முன் ஒருவர் சிந்திவிட்டு போன காப்பியில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் ஈ ஒன்றை கடவுள் பார்த்து கொண்டே இருந்தார். அது முக்கி முனகி ஈரத்தை விட்டு வெளியே வர முயன்று கொண்டிருந்தது. இதோ இருக்கிறதே என்றார் கடவுள். உதவி செய்வதற்காக விரலை நீட்டினார். அது பறந்துவிட்டது. ஆனால் எச்சில் காப்பி அவர் விரலில் பட்டுவிட்டது. என்ன ஐயா, எச்சிலை தொட்டு விட்டீரே, இந்த ஜலத்தை எடுத்து மேஜைக்கு கீழே கழுவும் என்றார் பிள்ளை. ஈயை வரவிடக்கூடாது, ஆனால் மேஜையின் கீழே கழுவ வேண்டும் என்பது சுகாதாரம் என்று முடங்கிக் கொண்டார் கடவுள். பையன் 2 கப் காப்பி கொண்டு வந்து வைத்தான். கடவுள் காப்பியை எடுத்து பருகினார். சோமபானம் செய்த தேவ கலை முகத்தில் தெரித்தது. நம்முடைய லீலை என்றார் கடவுள். உம்முடைய லீலை இல்லங்கானோ, ஹோட்டல்காரன் லீலை. அவன் சிக்கரி பவுடரை போட்டு வைத்திருக்கிறான். உம்முடைய லீலை எல்லாம் பில் கொடுக்கிற படலத்திலே என்று காதோடு காதாய் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. சூசகமாக பில் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக அவருக்கு ஓர் எக்களிப்பு. சிக்கரி பவுடர் என்றால் என்று சற்று சந்தேகத்துடன் தலையை நிமிர்த்தினார் கடவுள். சிக்கரி பவுடர் காப்பி மாதிரி தான் இருக்கும், ஆனா காப்பி அல்ல. சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றி வருகிற மாதிரி என்றார் கந்தசாமி பிள்ளை. தெய்வம் என்றதும் திடுக்கிட்டார் கடவுள். பெட்டியடியில் பில்லை கொடுக்கும் பொழுது கடவுள் புத்தம் புதிய 100 ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். சிலரை கேட்டா தரமாட்டேனா? அதற்காக 3 பில் எதற்கு? கண்ணு துடைக்கவா, மனசு துடைக்கவா என்றார் ஹோட்டல் சொந்தக்காரர். நாங்கள் காப்பி சாப்பிடத்தான் வந்தோம் என்றார் கடவுள். அப்படியானால் சில்லறையை வைத்து கொண்டு வந்திருப்பீர்களே என்றார் ஹோட்டல் முதலாளி. அதற்குள் சாப்பிட்டு விட்டு வெளியே காத்திருப்போர் கூட்டம் ஜாஸ்தியாக வீண் கலாட்டா வேண்டாம் என்று சில்லறையை எண்ணி கொடுத்தார். 99 ரூபாய் 13. சரியா? பார்த்து கொள்ளும் சாமியாரே. நீங்கள் சொல்லிவிட்டால் நமக்கும் சரிதான், எனக்கு கணக்கு வராது என்றார் கடவுள். ஒரு போலி 10 ரூபாய் நோட்டை தள்ளிவிட்டதில் கடைக்காரருக்கு ஒரு திருப்தி. வெளியே இருவரும் வந்தார்கள். வாசலில் அவ்வளவு கூட்டமில்லை. இருவரும் நின்றார்கள். கடவுள் தன் கையில் கற்றையாக அடுக்கி இருந்த நோட்டுகளில் 5வதை மட்டும் எடுத்தார். சுக்கு நூறாக கிழித்து கீழே எறிந்தார். கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்பவர் பைத்தியமோ என்ற சந்தேகம். திடுக்கிட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றார். கள்ள நோட்டு, என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் அவனை ஏமாற்றி விட்டேன் என்றார் கடவுள். அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது. என் கையில் கொடுத்தால் பாப்பான் குடுமையை பிடித்து மாற்றிக்கொண்டு வந்திருப்பேனே என்றார் கந்தசாமி பிள்ளை. சிக்கரி பவுடருக்கு நீர் உடன்பட்டீரா இல்லையா, அந்த மாதிரி இதற்கு நான் உடன்பட்டேன் என்று வைத்துக் கொள்ளும். அவனுக்கு 10 ரூபாய் தான் பெருசு, அதனால்தான் அவனை ஏமாற்றும்படி விட்டேன் என்றார் கடவுள். வலிய வந்து காப்பி வாங்கி கொடுத்தவரிடம் எப்படி விடை பெற்றுக் கொள்வது என்று பட்டது கந்தசாமி பிள்ளைக்கு.
திருவல்லிக்கேணிக்குத்தானே, வாருங்கள் டிராமில் ஏறுவோம் என்றார் கந்தசாமி பிள்ளை. அது வேண்டவே வேண்டாம். எனக்கு தலை சுற்றும். மெதுவாக நடந்தே போய்விடலாமே என்றார் கடவுள். ஐயா, நான் பகலெல்லாம் காலால் நடந்தாச்சு. என்னால் அடி எடுத்து வைக்க முடியாது. ரிக்ஷாவில ஏறி போகலாமே என்றார் கந்தசாமி பிள்ளை. நாம் தான் வழிகாட்டுகிறோமே. 10 ரூபாய் நோட்டை கிழிக்கக்கூடியவர், கொடுத்தால் என்ன என்பதுதான் அவருடைய கட்சி. நரவாகனமா? அதுதான் சிலாக்கியமானது என்றார் கடவுள். 2 பேரும் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டார்கள். சாமி, கொஞ்சம் இருங்க, விளக்க ஏத்திக்கிறேன் என்றான் ரிக்ஷாக்காரன். பொழுது மங்கி மின்சார வெளிச்சம் மிஞ்சியது. இவ்வளவு சீக்கிரத்தில் அந்நியோன்யமாகிவிட்டமே. நீங்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. பட்டணத்து சந்தை இரைச்சலில இப்படி சந்திக்க வேண்டுமென்றால். கடவுள் சிரித்தார். பல் இருட்டில் மோகனமாக மின்னியது. நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் என்பதை சொல்லுங்களேன் என்றார் அவர். கந்தசாமி பிள்ளைக்கு தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளுவதில் எப்பொழுதுமே ஒரு தனி உற்சாகம். அதிலும் ஒருவன் ஓடுகிற ரிக்ஷாவில் தம்மிடம் அகப்பட்டு கொண்டால் விட்டு வைப்பாரா? கனைத்து கொண்டு அது ஆரம்பித்தார். சித்த வைத்திய தீபிகை என்ற வைத்திய பத்திரிகையை பார்த்ததுண்டா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. இல்லை என்றார் கடவுள். அப்பொழுது வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயமில்லை என்றுதான் கொள்ள வேண்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. பரிச்சயம் உண்டு என்றார் கடவுள். இதென்னடா சங்கடமாக இருக்கிறது என்று யோசித்தார் கந்தசாமி பிள்ளை. உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் உண்டு, ஆனால் சித்த வைத்திய தீபிகையுடன் பரிச்சயம் இல்லை என்று கொள்வோம். அப்படியாயின் உங்கள் வைத்திய சாஸ்திர ஞானம் பரிபூரணமாகவில்லை. நம்மிடம் 17 வருஷத்து இதழ்களும் பைண்டு வால்யூம்களாக இருக்கின்றன. நீங்கள் அவசியம் வீட்டுக்கு ஒரு முறை வந்து அவற்றை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான். 17 வருஷ இதழ்களா? 17 12 204. கடவுளின் மனசு நடுநடுங்கியது. ஒருவேளை 1/4 வருஷம் ஒரு முறை பத்திரிகையாக இருக்கலாம் என்ற ஒரு அற்ப நம்பிக்கை தோன்றியது. தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிகை. வருஷ சந்தா உள்நாட்டுக்கு ரூபாய் 1, வெளிநாடு என்றால் 2.25. ஜீவிய சந்தா 25. நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்தால் ரொம்ப பிரயோஜனம் உண்டு. வேண்டுமானால் ஒரு வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் ஜீவிய சந்தாவை பார்க்கலாம் என்று கடவுளை சந்தாதாரராகவும் சேர்க்க முயன்றார். 17 வால்யூம்கள் தவிர இன்னும் 25 ரூபாவை வாங்கி கொண்டு ஓட விரட்டலாம் என்று நினைக்கிறாரா? அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது என்று யோசித்துவிட்டு, யாருடைய ஜீவியம் என்று கேட்டார் கடவுள். உங்கள் ஆயுள்தான். என் ஆயுளும் அல்ல, பத்திரிகை ஆயுளும் அல்ல. அது அழியாத வஸ்து. நான் போனாலும் வேறு ஒருவர் சித்த வைத்திய தீபிகையை நடத்தி கொண்டுதான் இருப்பார். அதற்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு என்றார் கந்தசாமி பிள்ளை. இந்த நேரம் பார்த்து ரிக்ஷாக்காரன் வண்டி வேகத்தை நிதானமாக்கிவிட்டு பின்புறமாக திரும்பி பார்த்தான். வேகம் குறைந்தால் எங்கே வண்டியில் இருக்கிற ஆசாமி குதித்து ஓடி போவாரோ என்று கந்தசாமி பிள்ளைக்கு பயம். என்னடா திரும்பி பார்க்கிற? மோட்டார் வருது, மோதிக்காத, வேகமா போ என்றார் கந்தசாமி பிள்ளை. என்ன சாமி, நீங்க என்ன மனுஷ பிறவியா அல்லது பிசாசுங்களா? வண்டியில ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்கு என்றான் ரிக்ஷாக்காரன். வாடகையும் காத்தாட்டமே தோணும்படி கொடுக்குறோம், நீ வண்டியை இஸ்துக்குன்னு போ என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை. தவிரவும் நான் வைத்திய தொழிலும் நடத்தி வருகிறேன். சித்த முறைதான் அனுஷ்டானம். வைத்தியத்திலே வருவது பத்திரிகைக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் குறைய போதும். இந்த இதழிலே ரசக்கட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். பாருங்கோ, நமக்கு ஒரு பழைய சுவடி ஒன்று கிடைத்தது. அதிலே பல அபூர்வ பிரயோகம் எல்லாம் சொல்லி இருக்கு என்று ஆரம்பித்தார் கந்தசாமி பிள்ளை. ஏதேது மகன் ஓய்கிற வழியாய் காணமே என்று நினைத்தார் கடவுள். தினம் சராசரி எத்தனை பேரை வேட்டு வைப்பீர் என்று கேட்டார். பெருமையாக சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளவு ஒன்றுமில்லை. மேலும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை ஜீவனோபாயமாக வைத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்கட்டும். வியாதியும் கூடுமான வரையில் அகன்று விடக்கூடாது, ஆசாமியும் தீர்ந்து விடக்கூடாது. அப்பொழுதுதான் சிகிச்சைக்கு வந்தவனிடம் வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்து நடத்த முடியும். ஆள் அல்லது வியாதி என்று முரட்டுத்தனமாக சிகிச்சை பண்ணினால்
தொழில் நடக்காது. வியாதியும் வேகம் குறைந்து படிப்படியாக குணமாக வேண்டும். மருந்தும் வியாதிக்கோ மனுஷனுக்கோ கெடுதல் தந்து விடக்கூடாது. இதுதான் வியாபார முறை. இல்லாவிட்டால் இந்த 17 வருஷங்களாக பத்திரிகை நடத்தி கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் விஷயம் புரிந்தவர் போல தலையை ஆட்டினார். இப்படி உங்கள் கையை காட்டுங்கள், நாடி எப்படி அடிக்கிறது என்று பார்ப்போம் என்று கடவுளின் வலது கையை பிடித்தார் கந்தசாமி பிள்ளை. ஓடுகிற வண்டியில் இருந்து கொண்டா என்று சிரித்தார் கடவுள். அது வைத்தியனுடைய திறமையை பொறுத்தது என்றார் கந்தசாமி பிள்ளை. நாடியை சில வினாடிகள் கவனமாக பார்த்தார். பித்தம் ஏறி அடிக்கிறது, விஷப்பிரயோகமும் பழக்கமுண்டோ என்று கொஞ்சம் வினயத்துடன் கேட்டார் பிள்ளை. நீ கெட்டிக்காரன் தான், வேறும் எத்தனையோ உண்டு என்று சிரித்தார் கடவுள். ஆமா, நாம் என்னத்தையெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறோம், அது இருக்கட்டும், திருவல்லிக்கேணியில் எங்கே என்றார் கந்தசாமி பிள்ளை. 7ஆம் நம்பர் வீடு, ஆபீஸ், வெங்கடாச்சலம் முதலி சந்து என்றார் கடவுள். அடடே, அது நம்ம விலாசமாச்சே, அங்க யார பார்க்க வேண்டும்? கந்தசாமி பிள்ளையை, சரியா போச்சு போங்க, நான் தான் அது, தெய்வம்தான் நம்ம அப்படி சேர்த்து வைத்திருக்கிறது. தாங்கள் யாரோ இனம் தெரியவில்லையே என்றார் கந்தசாமி பிள்ளை. நானா? கடவுள் என்றார் சாவகாசமாக. மெதுவாக அவர் வானத்தை பார்த்து கொண்டு தாடியை நெருடினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். கடவுளாவது வருவதாவது? பூலோகத்தை பார்க்க வந்தேன், நான் இன்னும் சில நாட்களுக்கு உம்முடைய அதிதி. கந்தசாமி பிள்ளை பதற்றத்துடன் பேசினார். எத்தனை நாள் வேண்டுமானாலும் இரும், அதற்கு ஆட்சேபம் இல்லை. நீர் மட்டும் உம்மை கடவுள் என்று தயவு செய்து வெளியில் சொல்லிக் கொள்ள வேண்டாம். உம்மை பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை, என்னை என் வீட்டுக்காரி அப்படி நினைத்து விடக்கூடாது என்றார். அந்த விளக்குக்கு பக்கத்துல நிறுத்துடா என்றார் கந்தசாமி பிள்ளை. வண்டி நின்றது. இருவரும் இறங்கினார்கள். கடவுள் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பளபளப்பான ஒற்றை ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தார். நல்லா இருக்கணும் சாமி என்று உளம் குளிர சொன்னான் ரிக்ஷாக்காரன். கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவதாவது? என்னடா, பெரியவரை பார்த்து நீ என்னடா ஆசீர்வாதம் பண்ணுவது என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை. அப்படி சொல்லடா அப்பா, இத்தனை நாளா காது குளிர மனசு குளிர இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதில்லை. அவன் சொன்னால் என்ன என்றார் கடவுள். அவன்கிட்ட 2 குறைச்சு கொடுத்து பார்த்தா தெரியும் என்றார் கந்தசாமி பிள்ளை. எசமா, நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், அநியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்ல சாமி. நான் எப்பவும் அண்ணா அந்த லெக்கில தான் குந்திக்கிட்டு இருப்பேன், வந்தா கண் பார்க்கணும் என்று ஏற்காலை உயர்த்தினான் ரிக்ஷாக்காரன். மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தான், தெரியும் போடா, கள்ளு தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாடகை வண்டியை இஸ்துக்கிட்டு 4 முச்சூடு வெயில்ல ஓடினா தெரியும். உன்னை என்ன சொல்ல, கடவுளுக்கு கண்ணில்ல, உன்னையே சொல்ல வச்சான், என்னையே கேட்க வச்சான் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை இழுத்து சென்றான். கடவுள் வாய்விட்டு உறக்க சிரித்தார். விழுந்து விழுந்து சிரித்தார். மனசிலே மகிழ்ச்சி, குளிர்ச்சி. இதுதான் பூலோகம் என்றார் கந்தசாமி பிள்ளை. இவ்வளவுதானா என்றார் கடவுள். இருவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள். வீட்டிற்கு எதிரில் உள்ள லாந்தல் கம்பத்தின் பக்கத்தில் வந்ததும் கடவுள் நின்றார். கந்தசாமி பிள்ளையும் காத்து நின்றார். பக்தா என்றார் கடவுள். எதிரில் கிழவனார் நிற்கவில்லை. புலித்தோலாடையும் சடாமுடியும் மானும் மழுவும் பிறையுமாக கடவுள் காட்சியளித்தார். கண்ணிலே மகிழ்ச்சி வெறி துள்ளியது. உதட்டிலே புன்சிரிப்பு. பக்தா என்றார் மறுபடியும். கந்தசாமி பிள்ளைக்கு விஷயம் புரிந்துவிட்டது. ஓய் கடவுளே, இந்தா பிடி வரத்தை என்கிற வித்தையெல்லாம் என்கிட்ட செல்லாது. நீர் வரத்தை கொடுத்து விட்டு உம்பாட்டுக்கு போவீர். இன்னொரு தெய்வம் வரும், தலையை கொடு என்று கேட்கும். உம்மிடத்தை வரத்தை வாங்கி கொண்டு பிறகு தலைக்கு ஆபத்தை தேடிக்கொள்ளும் ஏமாந்த சோனகிரி நான் அல்ல. ஏதோ பூலோகத்தை பார்க்க வந்தீர், நம்முடைய அதிதியாக இருக்க ஆசைப்பட்டீர், அதற்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை. என்னுடன் பழக வேண்டுமானால் மனுஷனை போல என்னை போல நடந்து கொள்ள வேண்டும். மனுஷ அத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். நான் முந்தி சொன்னதை மறக்காமல் வீட்டுக்கு ஒழுங்காக வாரும் என்றார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் மௌனமாக பின்தொடர்ந்தார். கந்தசாமி பிள்ளையின் வாதம் சரி என்று பட்டது.
இதுவரையில் பூலோகத்தில் வரம் வாங்கி உருப்பட்ட மனுஷன் யார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது என்றுதான் அவருக்கு பட்டது. கந்தசாமி பிள்ளை வாசல் அருகில் சற்று நின்றார். சாமி, உங்களுக்கு பரமசிவன் என்று பெயர் கொடுக்கவா, அம்மையப்ப பிள்ளை என்று கூப்பிடவா என்றார். பரமசிவன் தான் சரி, பழைய பரமசிவம். அப்போ உங்களை அப்பா என்ற உறவுமுறை வைத்து கூப்பிடுவேன், உடன்பட வேண்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. அப்பா என்று வேணாமப்பா, பெரியப்பா என்று கூப்பிடும். அப்போதுதான் என் சொத்துக்கு ஆபத்தில்லை என்று சிரித்தார் கடவுள். பூலோக வளமுறைப்படி நடப்பது என்று தீர்மானித்தபடி சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று பட்டது கடவுளுக்கு. அப்படி உங்கள் சொத்து என்னவோ என்றார் கந்தசாமி பிள்ளை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் என்றார் கடவுள். பயப்பட வேண்டாம், அவ்வளவு பேராசை நமக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டே நடைப்படியில் காலை வைத்தார் கந்தசாமி பிள்ளை. வீட்டு முன்கூடத்தில் ஒரு தகர விளக்கு அவ்விடத்தை கோவிலின் கர்ப்ப கிரகமாக்கியது. அதற்கு அந்த புறத்தில் நீண்டு இருண்டு கிடக்கும் பட்டகசாலை. அதற்கப்புறம் என்னவோ ஒரு குழந்தை, அதுக்கு 4 வயசு இருக்கும். மனசிலே இன்பம் பாய்ச்சும் அழகு, கண்ணிலே எப்போது பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம். பழைய காலத்து ஆச்சாரப்படி உச்சியில் குறுக்காக வகிடெடுத்து முன்னும் பின்னுமாக பின்னிய எலிவால் சடை வாளை வளைத்து கொண்டு நின்றது. முன்புறம் சடையை கட்டிய வாழைனார் கடமையில் வழுவி தொங்கி குழந்தை குனியும் போதெல்லாம் அதன் கண்ணில் விழுந்து தொந்தரவு கொடுத்தது. குழந்தையின் கையில் ஒரு கரித்துண்டும் ஒரு ஓட்டு துண்டும் இருந்தன. இடையில் முழங்காலை கட்டி கொண்டிருக்கும் கிளிசல் சிற்றாடை குடிந்து தரையில் கோடு போட முயன்று வாழைநார் கண்ணில் விழுந்ததனால் நிமிர்ந்து நின்று கொண்டு 2 கைகளாலும் வாழைநாரை பிடித்து கொண்டு பலங்கொண்ட மட்டும் இழுத்தது. அதன் முயற்சி பலிக்கவில்லை. வலித்தது. அழுவோமா அல்லது இன்னும் ஒரு தடவை இழுத்து பார்ப்போமா என்று அது தர்கித்து கொண்டிருக்கும் போது அப்பா உள்ளே நுழைந்தார். அப்பா என்ற கூச்சலுடன் கந்தசாமி பிள்ளையின் காலை கட்டி கொண்டது. அண்ணாந்து பார்த்து, எனக்கு என்ன கொண்டாந்த என்று கேட்டது. என்னத்தான் கொண்டாந்தேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னப்பா, தினம் உன்னையே தானே கொண்டார, பொறிகடலையாவது கொண்டாடப்படாது என்று சினுங்கியது குழந்தை. பொறிகடலை உடம்புக்காகாது, இதோ பார், உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள். குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை மாற்ற முடியவில்லை அவருக்கு. கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார். இப்போ சொல்லும், இப்போவெல்லாம் நான் சுத்த செய்வேன், மண்பாட சமையல் தான் பிடிக்கும், பால் தயிர் கூட சேர்த்து கொள்ளுவதில்லை என்று சிரித்தார் கடவுள். திருப்பி வாசிக்கிறேன். இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள். குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை மாற்ற முடியவில்லை அவருக்கு. கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார். சும்மா சொல்லும், இப்போவெல்லாம் நான் சுத்த செய்வேன், மண்பாட சமையல் தான் பிடிக்கும், பால் தயிர் கூட சேர்த்து கொள்ளுவதில்லை என்று சிரித்தார் கடவுள். ஆசைக்கு என்று காலம் தப்பி பிறந்த கருவேப்பில கொழுந்து என்றார் கந்தசாமி பிள்ளை. இப்படி உட்காருங்கள், இப்போ குழாயில தண்ணீர் வராது, குடத்தில் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று உள்ளே இருட்டில் மறைந்தார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் துண்டை உதறி போட்டுவிட்டு கூடத்தில் உட்கார்ந்தார். மனசிலே ஒரு துருதுருப்பும் எல்லையற்ற நிம்மதியும் இருந்தன. வாடியம்மா, கருவேப்பில கொழுந்தே என்று கைகளை நீட்டினார் கடவுள். ஒரே குதியில் அவருடைய மடியில் வந்து ஏறி கொண்டது குழந்தை. என் பேரு கருவேப்பில கொழுந்தில்ல, வள்ளி. அப்பா மாத்திரம் என்ன கருப்பின்னு கூப்பிடுதா, நான் என்ன அப்படியா என்று கேட்டது. அது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அதன் கண்களுக்கு தாத்தாவின் கண்டத்தில் இருந்த கருப்பு மறு தென்பட்டது. அது என்ன தாத்தா, கண்டங்கரேல் நவ்வா பழம் மாதிரி கழுத்துல இருக்கு, அதை கடிச்சு திங்கணும் போல இருக்கு என்று கண்களை சிமிட்டி பேசிக்கொண்டு மடியில் எழுந்து நின்று கழுத்தில் பூ போன்ற உதடுகளை வைத்து அழுத்தியது. இளம் பல் கழுத்தில் கிளுகிழுத்தது. கடவுள் உடலே குழுகுழுத்தது. கூச்சமாயிருக்கு என்று உடம்பை நெளித்தார் கடவுள். ஏன் தாத்தா, கழுத்துல நெருப்பு கிருப்பு பட்டு பொத்து போச்சா? எனக்கும் இந்தா பாரு என்று தன் விரல் நுனியில் கன்றி கருத்து போன கொப்புளத்தை காட்டியது. பாப்பா, அது நாகப்பழம் தாண்டி அம்மா, முந்தி ஒரு தடவை எல்லாம் கொடுத்தாளேன்னு வாங்கி வாயில போட்டு கொண்டேன், எனக்கு பங்கு இல்லையான்னு கழுத்தை பிடிச்சு விட்டாங்க, அதுல இருந்து அது அங்கேயே சிக்கிக்குச்சு.
அது கிடக்கட்டும். உனக்கு விளையாட தோழி பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார் கடவுள். வட்டும் கரித்துண்டும் இருக்கே, நீ வட்டாட வருதியா என்று கூப்பிட்டது. குழந்தையும் கடவுளும் வட்டு விளையாட ஆரம்பித்தார்கள். ஒற்றை காலை மடக்கி கொண்டே நொண்டி அடித்து ஒரு தாவு தாவினார் கடவுள். தாத்தா, தோத்து போனியே என்று கைகொட்டி சிரித்தது குழந்தை. ஏன் என்று கேட்டார் கடவுள். கால் கரிகோட்டில் பட்டு விட்டதாம். முந்தியே சொல்லப்படாதா என்றார் கடவுள். ஆட்டம் தெரியாம ஆட வரலாமா என்று கையை மடக்கி கொண்டு கேட்டது குழந்தை. அந்த சமயத்தில் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை முன்னே வர, ஸ்ரீமதி பின்னே குடமும் இடுப்புமாக இருட்டிலிருந்து வெளிப்பட்டார்கள். இவங்கதான் கைலாசவரத்து பெரியப்பா. கரிசங்குளத்து பொண்ணை இவங்களுக்கு ஒண்ணு விட்ட அண்ணாச்சி மகனுக்கு தான் கொடுத்திருக்கு, தெரியாதா என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னமோ தேசாந்திரியா போய் விட்டதா சொல்லுவார்களே, அந்த மாமாவா? பாருங்க மாமா, சேவிக்கிறேன் என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தாள். காது நிறைந்த பழங்கால பாம்படம் கன்னத்தில் இடிபட்டது. 10 பெருக்கமுமாக சுகமாக வாழ வேணும் என்று ஆசீர்வதித்தார் கடவுள். காந்திமதி அம்மையாருக்கு, அதுதான் கந்தசாமி பிள்ளை மனைவியின் பெயர், என்றும் அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது. மனமும் குளிர்ந்தது, கண்ணும் நிறைந்தது. வாசலில் இருக்கிற அரிசி மூட்டைய அப்படியே போட்டு வச்சிருந்தா என்று ஞாபகம் மூட்டினார் கடவுள். இவங்களுக்கு மறதிதான் சொல்லி முடியாது. அரிசி வாங்கியாச்சான்னு இப்பந்தான் கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்காக, இவங்க மறதிக்கு தான் மருந்தே காங்கல. படைச்ச கடவுள் தான் பக்கத்துல நின்றுதான் பார்க்கணும் என்றார் காந்திமதி அம்மாள். பார்த்துக்கிட்டு தான் நிக்காரே என்றார் கடவுள் கிராமியமாக. பார்த்து சிரிக்கணும், அப்பந்தான் புத்தி வரும் என்றார் அம்மையார். கடவுள் சிரித்தார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்கு போனார்கள். இந்த செப்புடு வித்தையெல்லாம் கூடாது என்று சொன்னனே என்றார் பிள்ளை காதோடு காதாக. இனிமேல் இல்லை என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை முக்கி முனகி பார்த்தார். மூட்டை அசையவே இல்லை. நல்ல இளவட்டம் என்று சிரித்து கொண்டே மூட்டையை இடுப்பில் இடுக்கி கொண்டார் கடவுள். நீங்க எடுக்கதாவது? உங்களைத்தானே, ஒரு பக்கமா தாங்கி பிடிங்க, சும்மா பார்த்துக்கிட்டே நிக்கையிலே என்று பதைத்தாள் காந்திமதி அம்மாள். நீ சும்மா இரம்மா, எங்க போடணும்னு சொல்லுத என்றார் கடவுள். இந்த கூடத்திலேயே கிடக்கட்டும், நீங்க இங்க சும்மா வச்சிருங்க என்று வழிமறித்தாள் காந்திமதி அம்மாள். கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணைக்கு வரும் பொழுது இரவு மணி 11. இனிமேல் என்ன யோசனை என்றார் கடவுள். தூங்கத்தான் என்றார் பிள்ளை கொட்டாவி விட்டு கொண்டே. தாத்தா, நானும் உங்கூட தான் படுத்துக்குவேன் என்று ஓடி வந்தது குழந்தை. நீ அம்மைய கூப்பிட்டு பாயும் தலையணையும் எடுத்து போட சொல்லு என்றார் கந்தசாமி பிள்ளை. என்னையுமா தூங்கத்து சொல்லுகிறீர் என்று கேட்டார் கடவுள். மனுஷால் கூட பழகினா அவர்களைப் போலத்தான் நடந்தாகணும். தூங்க இஷ்டமில்லை என்றால் பேசாமல் படுத்து கொண்டிருங்கள். ராத்திரியில் நடமாடினால் அபவாதத்துக்கு இடமாகும் என்றார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை பவளக்கார தெரு சித்தாந்த தீபிகை ஆபீஸில் தரையில் உட்கார்ந்து கொண்டு பதவுரை எழுதி கொண்டிருக்கிறார். போகர் நூலுக்கு விளக்க உரை பிள்ளை அவர்கள் பத்திரிகையில் மாதம் மாதம் தொடர்ச்சியாக பிரசுரமாகி வருகிறது. ஆச்சப்பா, இன்னும் ஒன்று சொல்ல கேளு. அப்பனே வயமான செங்கரும்பு, காய்ச்சிய வெந்நீருடனே கருடப்பிச்சு, கல்லுருவி புல்லுருவி நல்லூமத்தை, கருடப்பச்சை என்றும் பாடம் என்று எழுதிவிட்டு வாசல் வழியாக போகும் தபால்காரன் உள்ளே நுழையாமல் நேராக போவதை பார்த்துவிட்டு, இன்றைக்கு பத்திரிகை போகாது என்று முனகியபடி எழுதியதை சுருட்டி மூலையில் வைத்துவிட்டு விரல்களை சொடுக்கு முறித்து கொண்டார். வாசலில் ரிக்ஷா வந்து நின்றது. கடவுளும் குழந்தையும் இறங்கினார்கள். வள்ளியின் இடுப்பில் பட்டு சிற்றாடை, கை நிறைய மிட்டாய் போட்டலாம். தாத்தாவும் நானும் செத்த காலேஜ், உசிர் காலேஜ் எல்லாம் பார்த்தோம் என்று துள்ளியது குழந்தை. எதற்காக ஓய் ஒரு கட்டடத்தை கட்டி எலும்பையும் தோலையும் பொதிந்து பொதிந்து வைத்திருக்கிறது? என்னை கேலி செய்ய வேண்டும் என்று நினைப்போ என்று கேட்டார் கடவுள். குரலில் கடுகடுப்பு துணித்தது. அவ்வளோ ஞானத்தோட இங்கே யாரும் செய்து விடுவார்களா? சிருஷ்டியின் அபூர்வத்தை காட்டுவதாக நினைத்து கொண்டுதான் அதையெல்லாம் அப்படி வைத்திருக்கிறார்கள். அது கிடக்கட்டும். நீங்க இப்படி ஒரு 25 ரூபாய் கொடுங்கள், உங்களை ஜீவிய சந்தாதாரராக சேர்த்து விடுகிறேன். இன்று பத்திரிகை போய் ஆக வேணும் என்று கையை நீட்டினார் பிள்ளை.
இது யாரை ஏமாற்ற, யார் நன்மைக்கு என்று சிரித்தார் கடவுள். தானம் வாங்கவும் பிரியமில்லை, கடன் வாங்கும் யோசனையும் இல்லை. அதனால்தான் வியாபாரார்த்தமாக இருக்கட்டும் என்கிறேன். நன்மையை பற்றி பிரமாதமாக பேசிவிட்டீர்களே. இந்த பூலோகத்திலே நெய் முதல் நல்லெண்ணெய் வரையில் எல்லாம் கலப்படம்தான். இது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு போடு போட்டார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் யோசனையில் ஆழ்ந்தார். அது இருக்கட்டும், போகரில சொல்லியிருக்கிறதே கருட பச்சை. அப்படி ஒரு மூலிகை உண்டா அல்லது கருட பிச்சு தானா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. பிறப்பித்த பொறுப்புதான் எனக்கு, பெயரிட்ட பழியையும் என் மேல் போடுகிறீரே, இது நியாயமா? நான் என்னத்தை கண்டேன்? உம்மை உண்டாக்கினேன், உமக்கு கந்தசாமி பிள்ளை என்று உங்க அப்பா பெயரிட்டார். அதற்கும் நான் தான் பிள்ளையா என்று வாயை மடக்கினார் கடவுள். நீங்கள் 2 பேரும் வெயிலில் அலைந்து விட்டு வந்தது கோபத்தை எழுப்புகிறது போல் இருக்கிறது. அதற்காக என்னை மிரட்டி மடக்கி விட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவசரத்தில் திடுதிப்பென்று சாபம் கொடுத்தீரானால் 25 ரூபாய் வீணாக நஷ்டமாக போகுமே என்பதுதான் என் கவலை என்றார் கந்தசாமி பிள்ளை. பொட்டலத்தை அவிழ்த்து தின்று கொண்டிருந்த குழந்தை, ஏன் தாத்தா அப்பா கிட்ட பேசுற, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை தின்னு பாரு, இனிச்சு கிடக்கு என்று கடவுளை அழைத்தது. குழந்தை கொடுக்கும் லட்டு துண்டுகளை சாப்பிட்டு கொண்டே, பாப்பா உதிர்ந்தது எனக்கு, முழுசு உனக்கு என்றார் கடவுள். குழந்தை ஒரு லட்டை எடுத்து சற்று நேரம் கையில் வைத்து கொண்டே யோசித்தது. தாத்தா, முழுசு வாய்க்குள்ள கொள்ளாதே, உதுத்தா உனக்குன்னு சொல்லுதியே, அப்ப எனக்கு இல்லையா என்று கேட்டது குழந்தை. கடவுள் விழுந்து விழுந்து சிரித்தார். அவ்வளவும் உனக்கே உனக்குத்தான் என்றார். அவ்வளவுமா, எனக்கா என்று கேட்டது குழந்தை. ஆமா, உனக்கே உனக்கு என்றார் கடவுள். அப்புறம் பசிக்காதே, சாப்பிடாட்டா அம்மா அடிப்பாங்களே, அப்பா லேவியம் கொடுப்பாங்களே என்று கவலைப்பட்டது குழந்தை. பசிக்கும், பயப்படாத என்றார் கடவுள். தாங்கள் வாங்கி கொடுத்திருந்தாலும் அது ஹோட்டல் பட்சணம், ஞாபகம் இருக்கட்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. நான் தான் இருக்கிறேனே என்றார் கடவுள். நீங்கள் இல்லை என்று நான் எப்பொழுது சொன்னேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. சில வினாடிகள் பொறுத்து, இன்றைய செலவு போக அந்த 100 ரூபாயில் எவ்வளவு மிச்சம் என்றார் கந்தசாமி பிள்ளை. உமக்கு ரூபாய் 25 போக கையில் 50 இருக்கிறது என்று சிரித்தார் கடவுள். அதற்கு பிறகு என்ன யோசனை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்னை போல வைத்தியம் செய்யலாமே. உம்முடன் போட்டி போட நமக்கு இஷ்டமில்லை. அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம். என்னோடு போட்டி போடல, லோகத்து முட்டாள்தனத்தோடு போட்டி போடுகிறீர்கள். பிரியமில்லை என்றால் சித்தாந்த உபன்யாசங்கள் செய்யலாமே. நீர் எனக்கு பிழைக்கிறதற்கா வழி சொல்லுகிறீர்கள்? அதில் துட்டு வருமா என்று சிரித்தார் கடவுள். அப்போ எனக்குத்தான் கூத்து ஆட நன்றாக வருமே, என்ன சொல்லுகிறீர்? தேவியை வேண்டுமானால் தெரிவிக்கிறேன். கந்தசாமி பிள்ளை சிறிது யோசித்தார். எனக்கு என்னவோ பிரியமில்லை என்றார். பிறகு பிழைக்கிற வழி என்னங்காணும்? பிரபஞ்சமே எங்கள் ஆட்டத்தை வைத்துத்தானே பிழைக்கிறது. உங்கள் இஷ்டம் என்றார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை மறுபடியும் சிறிது நேரம் சிரித்தார். வாருங்கள் போவோம் என்று யானையில் கிடந்த மேல் வேட்டியை எடுத்து உதறி போட்டுக் கொண்டார். குழந்தை என்றார் கடவுள். அதுதான் உறங்குகிறதே, வருகிற வரையிலும் உறங்கட்டும் என்றார் பிள்ளை. 1/4 மணி போது கழித்து 3 பேர் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்குள் நுழைந்தனர். ஒருவர் கந்தசாமி பிள்ளை, மற்றொருவர் கடவுள், 3வது பெண் தேவி. நான் இவருக்கு தங்க பஷ்பம் செய்து கொடுத்து வருகிறேன், நான் சொன்னால் கேட்பார் என்று விளக்கி கொண்டே முன் வராந்தா படிக்கட்டுகளில் ஏறினார் பிள்ளை. இருவரும் பின்தொடர்ந்தனர். தேவியின் கையில் ஒரு சிறு மூட்டை இருந்தது. சாமி இருக்காங்களா? நான் வந்திருக்கேன் என்று சொல்லு என்று அதிகாரத்தோடு வேலைக்காரனிடம் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. பிள்ளை அவர்களா? வரவேணும் வரவேணும், பஸ்பம் நேத்தோடு தீர்ந்து போச்சே, உங்களை காணவில்லையே என்று கவலைப்பட்டேன் என்று கலகலத்த பேச்சுடன், வெம்பிய சரீரமும் மல்வேஷ்டியும் தங்க விளிம்பு கண்ணாடியுமாக ஒரு திவான் பகதூர் ஓடி வந்து எல்லாரையும் கும்பிட்டு கொண்டே அது சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டது. உட்காருங்கள் உட்காருங்கள் என்றார் திவான் பகதூர். கந்தசாமி பிள்ளை அவரது நாடியை பிடித்து பார்த்து கொண்டே, பரவாயில்லை, சாயங்காலம் பஸ்பத்தை அனுப்பி வைக்கிறேன். நான் வந்தது இவாளை உங்களுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்க. இவாள் 2 பேரும் நாட்டிய சாஸ்திர சாகரம்.
உங்கள் நிருத்திய கலாமண்டலியில் வசதி பண்ணினா சௌகரியமா இருக்கும் என்றார் கந்தசாமி பிள்ளை. திவான் பகதூரின் உற்சாகம் எல்லாம் ஆமையின் காலும் தலையும் போல் உள்வாங்கின. கைகளை குவித்து ஆள்காட்டி விரல்களையும் கட்டை விரல்களையும் முறையே மூக்கிலும் மோவாய்க்கட்டையிலுமாக வைத்து கொண்டு என்று தலையை அசைத்து கொடுத்து கொண்டிருந்தார். இவர் பெயர் கூத்தனார், இந்த அம்மாளின் பெயர் பார்வதி, இருவரும் தம்பதிகள் என்று உறவை சற்று விளக்கி வைத்தார் கந்தசாமி பிள்ளை. நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுக்கு முன் நீங்கள் எங்கேயாவது ஆடி இருக்கிறீர்களா என்று தேவியை பார்த்து கொண்டு கூத்தனாரிடம் திவான் பகதூர் கேட்டார். கடவுளுக்கு வாய் திறக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் நாங்கள் ஆடாத இடமில்லை என்றார் தேவி. என்னவோ என் கண்ணில் படவில்லை, இருக்கட்டும். அம்மா ரொம்ப கருப்பா இருக்காங்களே, சத்தசில சோபிக்காதே என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் வர்ணபேத திவான் பகதூர். பெண் பார்க்க வந்தீரா அல்லது நாட்டியம் பார்க்கிறதாக யோசனையோ என்று கேட்டாள் தேவி. அம்மா கோச்சிக்கப்படாது, ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. கலைக்கும் கருப்புக்கும் கானாவுக்கு மேல சம்பந்தமே கிடையாது. நானும் 30 வருஷமா இந்த கலாமண்டலியில பிரசிடென்டாக இருந்து வருகிறேன். சபைக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் கண்கள் தான் கருத்திருக்கும். உம மண்டலியுமாச்சு சுண்டலியுமாச்சு என்று சொல்லிக்கொண்டே தேவி எழுந்திருந்தாள். இப்படி கோச்சிக்கப்படாது என்று ஏக காலத்தில் திவான் பகதூரும் கந்தசாமி பிள்ளையும் எழுந்திருந்தார்கள். இவர்கள் புது புது பாணியிலே நாட்டியம் ஆடுவார்கள். அந்த மாதிரி இந்த பக்கத்திலேயே பார்த்திருக்க முடியாது. சாஸ்திரம் இவர்களிடம் பிச்சை வாங்க வேண்டும். ஒரு முறைதான் சற்று பாருங்களேன் என்று மீண்டும் சிபாரிசு செய்தார் கந்தசாமி பிள்ளை. சரி, பார்க்கிறதுக்கு என்ன ஆட்சேபம் என்று சொல்லிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார். சரி, நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இமைகளை மூடினார். எங்கே இடம் சற்று விலாசமாக இருக்கும் என்று தேவி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த நடுகாலுக்குள்ளேயே போவோமே என்றார் கடவுள். சரி என்று உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார்கள். சில வினாடிகளுக்கெல்லாம் உள்ளிருந்து கணீர் என்று கம்பீரமான குரலில் இசை எழுந்தது. மயான ருத்திரனாம் இவன், மயான ருத்திரனாம். கதவுகள் திறந்தன. கடவுள் புலித்தோளுடையும் திரிசூலமும் பாம்பும் கங்கையும் சடையும் பின்னி புரள கண்மூடி சிலையாக நின்றிருந்தார். மறுபடியும் இசை மின்னலை சிக்கல் எடுத்து உதறியது போல ஒரு வெட்டி திரும்புகையில் கடவுள் கையில் சூளம் மின்னி குதித்தது. கண்களில் வெறியும் உதட்டில் சிரிப்பும் புரண்டோட கால்களை தூக்கினார். கந்தசாமி பிள்ளைக்கு நெஞ்சில் உதைப்பெடுத்து கொண்டது. கடவுள் கொடுத்த வாக்கை மறந்து விட்டார் என்று நினைத்து பதறி எழுந்தார். ஒய் கூத்தனாரே, உன் கூத்த கொஞ்சம் நிறுத்தும். சட், வெறும் தெருக்கூத்தாக இருக்கு, என்னாங்கானோம் போன்னியா காட்டு மிராண்டு மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு என்று அதட்டினார் திவான் பகதூர். ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்தி சூலத்தில் சாய்ந்தபடி பார்த்து கொண்டே நின்றார் கடவுள். ஓய், கலைன்னா என்னன்னு தெரியுமாங்கானும்? புலித்தோளத்தான் கட்டி கொண்டீரே, பாம்புன்னா பாம்பையா பிடிச்சு கொண்டு வருவா? பாம்பு மாதிரி ஆபரணம் போட்டுக்கொள்ள வேணும், புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி கொள்ள வேணும். கலைக்கு முதல் அம்சம் கண்ணுக்கு அழகுங்கானும். வாஸ்தவமாக பார்வதி பரமேஸ்வராலே இப்படி ஆடினாலும் இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. அதிலே இப்படி சொல்லல. முதல்ல அந்த பாம்புகளை எல்லாம் பத்திரமா பிடிச்சு கூடையில போட்டு வச்சுவிட்டு வேஷத்தை களையும். இது சிறுசுகள் நடமாடுற இடம், ஜாக்கிரதை என்றார் திவான் பகதூர். ஸ்ரீ கந்தசாமி பிள்ளையையும் அவர் லேசில் விட்டுவிடவில்லை. கந்தசாமி பிள்ளைவாள், நீர் ஏதோ மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காக இந்த கூத்து பார்க்க முடியாது, கச்சேரி வைக்க முடியாது. அப்புறம் 4 பேரோட தெருவில் நான் நடமாட வேணாம். 1/4 மணி நேரம் கழித்து சித்த வைத்திய தீபிகை ஆபீஸில் 2 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், தேவியை தவிர. குழந்தை பாயில் படுத்து தூங்கி கொண்டிருந்தது. 2 பேரும் மௌனமாக இருந்தார்கள். தெரிந்த தொழிலை கொண்டு லோகத்தில் பிழைக்க முடியாது போல இருக்கே என்றார் கடவுள். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு பிடித்தது லோகத்துக்கு பிடிக்கவில்லை. வேணுமென்றால் தேவார பாடசாலை நடத்தி பார்க்கிறது தானே. கடவுள் என்று நாக்கை சூழ் கொட்டினார். அதுக்குள்ளேயே பூலோகம் புளிச்சு போச்சோ? உம்மை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போல் என்றார் கடவுள். உங்களை பார்த்தாலோ என்று சிரித்தாள் கந்தசாமி பிள்ளை. உங்களிடம் எல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், உடன் இருந்து வாழ முடியாது என்றார் கடவுள்.
உங்கள் வர்க்கமே அதுக்குத்தான் லாயக்கு என்றார் கந்தசாமி பிள்ளை. அதற்கு பதில் சொல்ல அங்கே யாரும் இல்லை. மேஜையின் மேல் ஜிவிஎஸ் சந்தா 25 நோட்டாக கிடந்தது. கைலாசபுரம் பழைய பரமசிவம் பிள்ளை ஜிவிஎஸ் சந்தா வரவு ரூபாய் 25 என்று கணக்கில் பதிந்தார் கந்தசாமி பிள்ளை. தாத்தா ஊருக்கு போயாச்சா அப்பா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தது குழந்தை. நன்றி. இந்த சிறுகதை கலைமகள்ல 1943 பிரசுரமான சிறுகதை. புதுமை பித்தன் அவர்கள் எழுதியது. நன்றி மக்களே. மக்களே, யார் பேசுறீங்க ஃபர்ஸ்ட்? நாகு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எப்பனாலும் சொல்லுங்க நாகு. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பேசிடுங்க. கோமதி கடையில இருந்து வந்துட்டீங்கன்னா ஓகே, இல்ல வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நீங்களும் பேசிடுங்க. மீரா, நீங்க இருக்கீங்களா? நீங்க பேசுறீங்களா? சரிம்மா, ஓகே. ரொம்ப இதனால அது 1943 எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. ரொம்ப அந்த காலகட்டத்து அந்த காலகட்டத்து இதெல்லாம் ட்ராமு, அது கால் இந்த காசு கணக்கு இதெல்லாம் கேட்குறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்பப்போ பழைய அந்த குழந்தை வந்து அந்த பழைய காலத்து உச்சி எடுத்திருந்தது. அந்த அம்மா வந்து பழைய காலத்துல போட்டிருந்த மாதிரி இந்த நகை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து 43ல எழுதப்பட்ட சிறுகதை. பட் எந்த காலகட்டத்தில், அநேகமா அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதையாக இருக்கும். பட் பழைய காலத்துல மாதிரி போட்டிருந்தாங்க, பழைய காலத்து மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கு முந்தின என்ன பழைய காலம் அப்படின்றது எனக்கு அப்படியே என்ன ரெஃபர் பண்றாரு பழைய காலம் அப்படின்னா, அந்த இடத்த நான் திருப்பி வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 2 இடத்துல எனக்கு ஒரு ஒரு யோசனை வந்தது. அப்புறம் கடவுள் வீட்டுக்கு வந்து வந்து வரம் கொடுக்குறேன் பிடிச்சாலே ஆச்சு அப்படின்னு சொல்லாம ஏதோ ஒரு பர்பஸுக்காக இங்க வராரு. கந்தசாமி பிள்ளை வந்து அத வீட்டில் கண்டிஷன் போட்டு கூட்டு போறாரு, எதுவும் மேஜிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த 2 இடத்துல தவற விட்டுறாரு கடவுள். ஒன்று, அந்த காந்திமதி அவங்க கந்தசாமி பிள்ளை மனைவியை பார்த்துட்டு ஏற்படுற ஒரு அன்பின் காரணமாக அந்த வந்து ஒரு 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 ஆர்வத்தில் ஒரு ஆர்வ இதில் வந்து மொமெண்ட்ல வந்து டக்குன்னு வாசல்ல அரிசி மூட்டை கொண்டாந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த இடத்துலையும் ட்ரெஸ் மாற்றி புலித்தோல் உடுத்தி நாகத்தோட அப்பியர் ஆகுறதுலையும் 2 இடத்துல அவரோட மேஜிக்கை காட்டிடுறாரு. குழந்தையை வந்து அறிமுகப்படுத்துனதுல இருந்தே ரொம்ப அந்த குழந்தை ரொம்ப பாசமாகவும் குழந்தை பிரியாமலையும் இருக்கிறாரு. இதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் கூட கடவுள் அப்படின்ற ஒரு இதா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா குழந்தையோட பேசுறது தான் கடவுளுக்கு உகந்த ஒரு விஷயமாகவும், ஈஸியான ஒரு விஷயமாகவும், அடிப்படையான ஒரு 2 பேருக்கும் ஒரு பொது மொழியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். கடவுள்ன்ற ஒரு குணத்தை வந்து கடவுள்ன்ற ஒரு கேரக்டருக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் கொடுத்துருக்குறோமோ, எந்தெந்த குணாதிசயங்கள்ல நம்ம பார்க்க விரும்புகிறோமோ அதெல்லாம் வந்து குழந்தைக்கும் கடவுளுக்கும் தான் பொதுவான இதா இருக்க முடியும் அப்படின்றதையும், பொதுவான குணமாகவும் பொதுவான மொழியாகவும் இருக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றேன். அப்புறம் அந்த எள்ளல் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தையை வைத்த கண் வாங்காம கடவுள் பார்க்கும்போது, உங்க குழந்தையா அப்படின்னு கேட்கும்போது அவர் கந்தசாமி பிள்ளை டிலே பண்ணதோ, இல்லைங்க இப்பெல்லாம் வெறும் வெஜிடேரியன் தாங்க அப்படின்னு சொன்னதும், பிள்ளைக்கறி கேட்ட கடவுள் அந்த எள்ளல் அந்த மாதிரி ரொம்ப நல்லா நக்கல் அடிச்சிருந்தார். நிறைய இடத்துல கடவுள் எப்படி மனுஷ வாழ்க்கையில கடவுள் எப்படி செயலற்று போயிருக்காரு அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றதே. மனுஷ வாழ்க்கைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை,
மனுஷ வாழ்க்கையில தள்ளி நின்னு வேணா அந்த ஆளு வந்து வரம் குடுக்கலாம். பட் இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத, முடியவே முடியாத ஒரு ஆள் கடவுளு அப்படின்றது தான் இந்த கதையில அவரு சொல்லவும் வராரு இல்லையா? அதுவும் ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அவரு படுற கஷ்டங்கள், அவரு படுற ஐ மீன் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி கடந்து போனாலும், எப்படி அவரால முடியாம போகுது அப்படின்றதையும் அம் அ அதுல வந்து காட்டுனது ரொம்ப நல்லா இருந்தது. அ கடவுள் கூத்து ஆடுறதுக்கு போறதுக்கு அ பார்வதியையும் செட் ப்ராப்பர்ட்டிய தனியா கூட ஆடலாம் இல்லையா? கூத்தர் தான அவரு. ஆனா அவரு பார்வதிய ப்ராப்பர்ட்டி என்ன செட் ப்ராப்பர்ட்டியா கூட்டு போனது. ப்ராப்பர்ட்டிய ஐ மீன் பார்வதிய பார்த்துட்டு, திவான் பகதூர் கலர் கம்மியா இருக்கே, கலைக்கும் கருப்புக்கும் ஒத்து வராதே அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு 43ல எழுதப்பட்ட சிறுகதை அப்படின்னாலும், பெ பெரிய ஒரு உண்மை. அப்பயுமே கலை வந்து கருப்பு நிறத்தை தவிர்த்துட்டு தான் கலை அ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. 43லயும் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்றதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, நம்ம அத வந்து மேபி அ குளோபலைசேஷனுக்கு முந்தியுமே நமக்கு கருப்பு நிறத்தின் மேல ஒரு அ ஒரு அசூயையும் வெளுத்த தோலின் மேல நமக்கு ஒரு கவர்ச்சியும் இருப்பது உண்மைதான். பட் 43ல அந்த 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 கருத்த தோலை வந்து வெளுத்த தோலாக மாற்றுவதற்கான அம் அந்த வசதிகள் இப்ப இருக்கிற நெறைய வசதிகள் அப்போ இருந்திருக்காது. ஆனா அவைலபிலிட்டி அந்த வெளுத்த தோலினுடைய அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஏன்னா நெறைய இதெல்லாம் மிக்ஸ்லாம் அப்ப நடக்கல இல்லையா? ஐ மீன் மக்களுடைய போக்குவரத்து நார்த்துக்கும், சவுத்துக்கும் இருக்குமான போக்குவரத்தும் அப்ப பெருசா இருந்திருக்காது. ஸோ அப்பயுமே இந்த நிலைமை இருந்தது அப்படின்றது நகைப்புக்குரியதாக இருந்தது. அதுக்கு பார்வதி தேவி கோவிச்சுக்கிட்டதும் நல்லா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்குன்னு சிவன் போட்ட காஸ்டியூம். அது ஒரு புலித்தோல், கூட பாம்பு, கங்கை, ஆ ஆடும்போது மேபி கைலாசத்துல எப்படியோ தெரியல. இந்த பக்கம், அந்த பக்கம் அசைஞ்சு ஆடும்போது ஃபால் ஆயிட்டு இருக்க வாட்டர் கங்கையிலேருந்து ஃபால் ஆயிட்டு இருக்க வாட்டர் எப்படி எந்த பக்கம் ஃபால் ஆகும்? எங்கேயாவது தவறி கீழ விழுந்துருமா? பாம்பு அத்தன அத்தன ஆட்டத்துக்கும் ஈடு கொடுத்து மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிருமா? இந்த பில்லியன் ரைடு மாரி டூ வீலர்ல பின்னாடி ரைடு போறவங்க எப்படி ஒரு வளைச்சு வளைச்சு போனாலும் பேலன்ஸ் பண்ணணுமா? அந்த மாரி இவருடைய ஆட்டத்துக்கெல்லாம் பாம்பு பேலன்ஸ் பண்ணிருமா? அப்புறம் அந்த புலி உடை. என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. டான்ஸுக்கு ஒரு ஃபேவரான ஒரு புலி உடைய புலி உடைய வந்து என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான எவ்வளோ ஒரு எப்படி எல்லா ஸ்டெப்பும் போடுவாங்க. ரொம்ப சிரமமா இருக்காது அப்படின்னு புலி உடைய பார்த்து எனக்கும் புலி உடைய பத்தி பேசும்போது எனக்கும் அது தோணுச்சு. நல்லது. பப் ஹோப் இதுல மேடைகள்ல அ மேடைகள்ல ரொம்ப உயரம் குறைந்த ஆடை இதுல ஆனுவல் டேக்கு ஆடும்போது கோம்ஸ் மைக் இதா இருக்குங்கம்மா. ஆனுவல் டேக்கு ஆடும்போது மேடைக்கு மேல ஆடுவீங்க. மேடைக்கு கீழ எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில சிறப்பு ஏற்பாடுகள்லாம் உடைகளுக்கு பண்ணி பண்ணி தர்றதுக்கு டீச்சர்ஸ் சொல்லிக் குடுப்பாங்க. அத அத அந்த அந்த விவரம்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இவர் வந்து புலித்தோல போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப நல்ல நகைச்சுவையான ஒரு கதை. ரொம்ப ரொம்ப எள்ளலோட முழுக்க ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளோ. சூப்பர். தேங்க் யூ மக்களே. காளி, நான் பேசுறேன். நான் வந்துட்டேன். பேசுங்க. ஓகே. ரொம்ப அழகான வாசிப்பு வழக்கம் போல. நான் ரொம்ப ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு அப்பல இருந்தே மனசுல இருந்தது. நீங்க வந்து கடவுளா இருக்கக்கூடாது, மனுஷனா நடந்துக்கிறது தான் என் கூட வாங்க அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்ற இடமும், அதுக்கப்புறம் இந்த புலித்தோல், பார்வதி கருப்பு, அதெல்லாம் தான் ஞாபகம் இருந்தது. மற்றதெல்லாம் எனக்கு மறந்துச்சு. என்ன நீண்ட நாட்கள் ஆயிடுச்சுன்னா. அப்புறம் உங்களோட வாசிப்புல இன்னும் நிறைய விஷயங்கள் அப்பயே விழுந்து விழுந்து சிரிச்சா, தனியா உட்காந்துட்டு தனியா படிச்சுட்டு இருக்கும்போது. இப்ப நீங்க வாசிக்கும் போது ரோட்ல சிரிச்சிட்டு இருந்தேன் நானு.
எப்படி ஒரு மனுஷன் வந்து கடவுளை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு. புதுமைப்பித்தனோட எழுத்தோட வலிமை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சாதாரண ஒரு தீம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அழகா எழுதுவாரு. அதுல இதுல எனக்கு என்னன்னா, கடவுளை விட மனிதன் வந்து புத்திசாலியா இருக்கான் இங்க. அது வந்து கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் ஒரு ஒரு இடமா. அப்புறம் கடவுளே இங்க வந்தாலும் இங்க நடக்கிற அநியாயத்துக்கு உடன்பட்டு போறதுதான். இந்த 10 ரூபா நோட்டு வந்து கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது கொடுக்கறது. அப்புறம் இவருக்கு அதுக்கு ஒரு தனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக, நீ வந்து காஃபி நீ வந்து சிக்கரிக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் காஃபி நினைச்சு, அதே மாதிரி நான் வந்து இது தெரிஞ்சுதான் நான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுறது. இதெல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மனுஷங்க வந்து இங்க வாழ்றதுக்காக என்னென்னலாம் தேவையில்லாத அடாப்டேஷன் பண்ணிட்டு இருக்கோமோ அதை எத்தனையுமே பண்ணிட்டு இருக்காருங்கிறது. இப்ப காலி நீங்க இதுல ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க வந்து, நீங்க வந்து இதெல்லாம் இது பழசுன்றாங்களே, எப்ப பழசு அந்தந்த காலத்துக்கு அதாவது பழசு அவ்வளவுதான். ஓ 10 வயசு குழந்தை சொல்லுது இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த டைம்ல அப்போ அப்படி இதுல அதுக்கு அது 10 வயசுக்கு முன்னாடி இருக்குது அப்போ. நமக்கு ஒருத்தருக்கும் அவங்க வயசை பொறுத்து அது அப்போ அப்படி. அதே மாதிரி இந்த பாம்படம் வந்து 43 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வழக்கொழியுது. அப்புறம் கலர் அது வந்து என்னைக்கு வந்து ஆரியன்ஸ் உள்ள வந்தாங்களோ அன்னைக்குல இருந்து அந்த கலர் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டு தான். நீங்க பாரதிதாசன் படிச்சீங்கன்னாலும் தெரியும். பாரதிதாசன் வந்து ஆரிய மாயில வந்து இந்த இது எப்படி இந்த வெள்ளத்தோலை வச்சு ராஜாக்களை வந்து இவங்க ஏமாத்துனாங்க அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். அது மாதிரிதான் அது வந்து ஒயிட் ஸ்கின் அப்படிங்கிறது ப்ரிஃபர்டு அப்படிங்கிற கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, செங்கிஸ்கானோட ஜீன் இல்லாததே இல்லைன்னு ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அதெல்லாம் 1943க்கு முன்னாடி நடந்த கலப்பு தான் எல்லாமே. அதுக்கப்புறம் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அது ரொம்ப கம்மி தான். அதுக்கு முன்னாடி நடந்த கலப்புகளும் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கின் டோன் தான். இதுல வந்து சிவனும் பார்வதியும் வந்து ஏதோ தமிழ்நாட்டை சேர்ந்த பழங்குடி மக்கள் மாதிரி ஒரு சித்தரிப்பு வருது. ஆனா அப்படி இல்லைங்கிறது உண்மை. இவர் வந்து கதைக்காக தன்னுடைய வசதிக்கு அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு இருக்காரு, அப்படிதான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இதுல வந்து சின்ன சின்னதா எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காஃபி ஹவுஸ் அந்த ஹோட்டலை வந்து இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னும் பொழுது என்ன கோயில் நினைச்சுக்கிட்டீங்களா, எப்படி வேணா கட்டலான்னு, நீங்க வந்து சுகாதார ஊழியர்கள் வந்துருவாங்க அப்படின்றது. அப்படின்னா கோயிலை விட இந்த ஹோட்டல் பெட்டர் அப்படிங்கிறது ஈஸியா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. கோயிலை நிர்வாகத்துக்கும் கண்காணிக்கிறதுக்கும் இருக்கிற அவங்களுடைய சட்டத்திட்டங்களை விட, அவங்களோட இதை விட ஸ்டாண்டர்ட்ஸை விட ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட்ஸ் சட்டத்திட்டங்கள் அதிகம். அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இதெல்லாம் இனிமே தேவையில்லைங்கிறது. அப்புறம் வரம் கொடுத்துட்டு நீ பாட்டு போயிடுவ, அப்புறம் வேற ஒருத்தன் வந்து என் தலையை வெட்டுவான், இதெல்லாம் எனக்கு தேவையா, ஒழுங்கா என் கூட வந்து என்ன மாதிரி வாழறதுன்னு வா அப்படின்றது வந்து இது வரைக்கும் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாத்தையுமே தூக்கி அடிக்கிறது. கடவுள் தவம் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் நம்ம தலையை வெட்டிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ரூல்ஸை வந்து இடம் மாத்தி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இதை நடக்குது. இது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது இது நடந்துட்டு தான் இருக்கு இங்க நமக்கு. சில்பியன் பெட்டரா பேசலாம். அங்க வந்து பிளாக்ஸ்க்கு அது அவங்க படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அந்த ரூல் டக்குன்னு சேஞ்ச் ஆகி அந்த இடத்துல இருந்து மேல போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பயுமே அங்கேயும் நடக்கும். இங்கேயும் வந்து ரொம்ப நம்ம படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எல்லாம் வெறும் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணா ஈஸியா வேலை, அவங்களாம் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு அங்கீகரிக்க சமூகம் தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பிஏ படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா வந்தவங்களையும் அங்கீகரிக்காதுதான். அப்புறம் அம்பேத்கர் மாதிரி ஒரே ஒருத்தர் தான் அந்த டைம்ல அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு வந்து ஹானர்ஸ், அதனாலதான் அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பே கிடைக்குது. வேற யாருமே இல்லை. இன்னைக்கு அதை வச்சு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க, அவர் கம்மியான மார்க் வாங்கினாரு. அந்த காலத்துக்கு அதுதான் பெரிய மார்க். இப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் நமக்கான அறிவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்குது. ஆனா அந்த காலம் மாதிரி இல்லை அப்படின்றது மூலமாக அந்த காலத்தில் படித்தவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் உண்டு, மற்றவங்க செய்யறது அங்கீகாரம் இல்லை. இங்க வந்து திவான் பகதூர் வந்து கரெக்டா அவங்களோட ஆளா ஆயிடுறாரு. அதனால வெள்ளத்தோல் இல்லைங்கிறதும் இதுவாகும். அப்புறம் ரெண்டாவது இது வந்து அவுடேட்டட். இந்த பழமை சனாதானம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பழங்காலத்துது அப்படிங்கிறது பெருமை மட்டும்தான் பேசிக்க முடியும். அது வந்து இன்றைக்கு தேவையே இல்லை மனித குலத்துக்கு. அது என்றைக்கா இருந்தாலும் பழங்காலம் பழங்காலம் தான். முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைங்கிறதுலாம் இல்லை, அவங்களோட நாம் அறிவாளிகள், அங்கேருந்து மூவ் ஆயிடணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம், நம்ம கற்பார்க்காருன்னு சொல்றதுக்கு நம்ம கோவப்படலாம், ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி கூத்த பார்க்க வேண்டிய அவசியம் திவான் பகதூருக்கு இல்லை. ஏன்னா
அதுக்கப்புறம் நாட்டிய கலையோ அல்லது பாடல்களோ இசையோ நிறைய இவால்வ் ஆயிருக்கும் 1943லயே. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். அதுதான் அது வந்து பட்டவதரமா தெரியவும் தெரியுது. ஒரு பக்கம் வந்து அந்த வெள்ளத்தோலுக்கான வெள்ளத்தோலை பற்றின ஒரு புகழ்ச்சி இருந்தாலும் இதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் பழைய காலத்து தூக்கி போடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவுடேட்டட் தூக்கி போட வேண்டியதுதான் நிச்சயமா. ஒரு இதுல வேணா மியூசியம்ல வேணா வச்சுக்கலாம். அவர் சொல்ற மாதிரி என்ன இது கிண்டலடிக்க வச்சுக்கிறீங்க, கிண்டலடிக்கல, இப்படிலாம் இருந்து எவால்வ் ஆகி வந்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் மியூசியம். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக அதை தூக்கி அதையே தூக்கி சுமந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. அதுவும் ரொம்ப கிளியரா வந்துருச்சு. புதுமை பித்தன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் புதுமை விரும்பி தான். அவர் எல்லாத்தையும் பழைய விஷயங்களை 3/4 செகண்ட்ல எடுப்பார். எக்ஸப்ட் வெரி ஃபியூ. இந்த சாப்பாட்டு விஷயத்துல ஒரு டேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும், அது எது தேவையானதை கொள்வதும் தேவையில்லாத தூக்கி எறியதுல ரொம்ப கிளியரா இருப்பாரு. அதுலயும் எதுலயும் கிளியரா வந்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாததுங்கிறது வந்து இந்த கருப்பு தோல் மேல இப்போ இருக்கிற அவர்ஷனை அது தூக்கி அதை திட்டுறது, அது கரெக்டா கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. காலி நீங்களே அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. அதை நீங்க கரெக்டா வாசிச்சு வேற காட்டுனீங்க. அந்த குழந்தைய ஆசையை பார்த்த உடனே நான் இப்பெல்லாம் சைவம் ஆயிட்டேன்ப்பா, மண்பானை சமையல் தான் சாப்பிட்றேன் அப்படின்றது மூலியமாக இந்த குழந்தை பிள்ளை கறி கேட்ட கொடூரம், அந்த கதையெல்லாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இதுல கிட்டத்தட்ட இந்த குழந்தை வந்து வர்றது அப்பா கிட்ட வந்து நான் என்னதான் கொண்டு வந்தேன்னு சொல்றதுல எனக்கு என்ன புதுமை பித்தன் வந்து தன்னோட மகள் தினகரி கேட்கிற மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. முடிஞ்சா நம்ம புதுமை பித்தன் கமலாவுக்கு எழுதின கடிதங்க கண்மணி கமலாவுக்கு அதுவும் படிக்கணும் நம்ம கண்டிப்பா. அது கடைசியா ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த குழந்தைய வந்து வடிச்சு விட்ட மாவு அப்படின்னு, இதுதான் கடைசி தோசை, வடிச்சு விட்ட மாவுல வந்து கடைசி தோசைன்னு தன்னோட மகளை சொல்லுவார். அதே மாதிரிதான் அது எக்ஸாக்டா அப்படியே அந்த குழந்தை வருது. வறுமையில இருக்கிற ஒரு குழந்தை, இடுப்புல ஒரு சிற்றாடை, அது வந்து எதுவுமே இல்லை, தினமும் உன்னைத்தான் கொண்டு வருவேன்னு கேட்கறது. அதுக்கப்புறம் கடவுள் கூட வருது. அப்போ கடவுளை வந்து கந்தசாமி பிள்ளை நிறைய இடத்துல வெற்றி கொள்றாரு, சொல்லிட்டே இருக்கிறாரு. கடவுளை மடக்கிட்டு தான் நினைக்கிறாரு. முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு, எல்லா இடத்துலயுமே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே வருது. கடைசியா ஒரே ஒரு இடத்துலதான் அந்த வைத்தியத்தை பத்தி கேட்கும்போதுதான் திணறாரு. அப்ப நீங்க வந்து வெளியில போயிட்டு வந்திருக்க, ரொம்ப இரிட்டேட்டடா இருக்க, ரொம்ப ஜெயிச்சுட்டு தான் நினைக்காது அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுவும் ஒரு விஷயத்துல உண்மைதான். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த அந்த வைத்தியம் வந்து அவுடேட் ஆயிடுச்சு. அதனால அந்த நேரத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் மெடிசன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனோட தாக்கமா நான் எடுத்துக்கிறேன். அது உண்மையா தெரியல, நான் எடுத்துக்கிறேன் அப்படி. அப்புறம் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கந்தசாமி பிள்ளை தான் கடவுளை வெற்றி கொள்றார் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல. அப்புறம் கடவுள் வந்து போனோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறேன், என்ன யோசனை, எவ்வளவு இருக்கு, ஒரு தொழில் தொடங்கு, பண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி வந்து வேலை கொடுக்க முடியாத ஒரு கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வாழறதுக்கான வழி பண்ணி கொடுக்காத ஒரு கவர்மெண்ட் வந்து நீ போய் தொழில் தொடங்க, நீ போய் அதை பண்ணு இதை பண்ணு, நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்றது, பக்கோடா போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ என்ன ஏன் யோசிச்சுட்டே இருக்க, இங்க வாழ வந்துரு அப்படின்னு. ஆனா கடவுள் திடீர்னு காணாமையே போயிடுறாரு. அந்த அளவுக்கு தான் அவரால் வாழறதுக்கான அவரால் முடியல அந்த இடத்துல. அதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கிற தகடு திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுல எல்லாமே ஒரு சில இடங்கள்ல வந்து தவறுகள் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல வாழ்க்கையா தான் இருக்குது. அது எந்த விதத்துலயும் நம்ம வந்து குறை சொல்லவும் எதுவும் பண்ணவும் முடியாது. கடவுள் மேபி கடவுள் படைச்ச உலகத்தை விட பெட்டரான உலகத்துல தான் இருந்துட்டு இருக்கும். அது வந்து இதுலயும் வந்துருது அழகாவே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கடைசியா குழந்தை கடைசியா வெற்றி கொள்ளுது கடவுளை. இந்த இது பாரு இனிச்சுக்கிட்டு கிடக்கு, சாப்பிடவா அப்படின்னும் பொழுது உருண்டைய வந்து உருண்டையா இருக்க லட்டு உனக்கு, உதிர்ந்து போனது எனக்கு, என்னென்ன வாய் கொள்ளாதே முழுசா சாப்பிடறதுக்கு எனக்கு அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கறதுனால கடவுளை வந்து வெற்றி கொண்டுருது. இப்போ கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய சீட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது கடவுள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சனாதானம், இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் அத்தனையுமே ஒரு குழந்தையோட அறிவை கொண்டு யோசிச்சா கூட நம்மளால வெற்றி கொள்ள முடியும். அதுதான் இதனோட லெசனா எடுத்துக்கிறேன். அறிவே இல்லாம கைட்டு வச்சுட்டு எவனோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக இதெல்லாம் நம்பிக்கிட்டு தெரிஞ்சோம்னா நாம தான் பாழா போயிட்டு இருக்கோம். அதுதான் இதுல உண்மையான விஷயம். இந்த கதை மூலயமா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை மூலயமா புதுமை பித்தன் நமக்கு சொல்ல வர்றது. எனக்கு ஒரு விஷயம் கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறேன், கான்ட்ரவர்சி தான். புலி உடை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆனது எப்படி இருந்திருக்கும்னு கேட்டீங்க காளி. கிட்டத்தட்ட அதே உடையை போட்டுக்கிட்டு தான் தீபிகா படுகோன் ஆடி இருக்காங்க. அதே கலர், அதே மாதிரியான ஒரு சின்ன உடை போட்டுக்கிட்டு தான் தீபிகா படுகோன் ஆடி இருக்காங்க. அதுக்கு இந்த கத்திட்டு இருக்காங்க மக்கள். மேபி கடவுள் வந்து திருப்பி அப்படி ஆடினாலும் கத்துவாங்களா எனக்கு தெரியல.
அல்லது அவங்க செஞ்சா எல்லாம் நியாயமா இருக்குமாங்கிறதும் தெரியல. மேபி கடவுளோட ஆண்ங்கிறனால, அல்லது அவர் வந்து இந்து இந்து அப்படிங்கிற அந்த மதத்தைக்கான ஒரு காரணகர்த்தா அப்படிங்கிறனால அவர் செஞ்சா சரியா இருக்குமா எனக்கு தெரியல. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றிகள். சூப்பர் சூப்பர் கோம்ஸ், நன்றி உங்களுடைய இன்புட்ஸ்க்கு. ஆமாம், எல்லா சமயத்துலேயும் அந்த ஒரு பழைய காலத்து அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் தெரியுது எனக்கும். அப்புறம் வாங்க செல்வேன். சில்வியன் வாங்க பேசிடுங்க. தேங்க்யூ. இது இந்த கதை நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி படிச்சது. அதே மீன் இவங்க சொன்ன மாதிரி, டாக்டர் கோம்ஸ் சொன்ன மாதிரி. ஏன்னா நான் வந்து அந்த ஃபுல் வால்யூம் புதுமை பித்தனோட ஃபுல் ஒர்க்ஸ் ஒன்று இருந்தது முன்னாடி, ரொம்ப நாள் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் படித்தேன் இதை ஃபஸ்ட்டு. அது ஒன்று வந்து எப்படின்னா எனக்கு நிறையா ரிமைண்ட் பண்ணுச்சு. ஒன்று என்னென்னா, இது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன். ஆக்சுவலாக இதில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப வந்து பேசிக்லி கடவுளில் வந்து இங்கே கொஞ்சம் வந்து காதலிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. பேசிக்லி கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் இதை கேஸ்ட் அண்ட் ரிலிஜனை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கவிதை அது. ஆக்சுவலாக நீ வந்து இங்கே காதலிச்சா ஒன்னையும் தூக்கி இதுதான் பண்ணுவானுங்க, போட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரியான கவிதை அது. ஸோ அது படித்து இதில் படித்தப்போ என்னோட இங்கிலீஷ் லெக்சரர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபிக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட் டிவைஸ் மாதிரி இது ஃபிக்ஷன் டிவைஸ். பேர் மறந்துச்சு, அதான் தேடிட்டு இருந்தேன், நல்லா கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு ஆக்சுவலாக காடை வந்து கீழே இருக்குது, ஐவரி டவர்லேருந்து கீழே இறக்கி காமன் மேனுக்கோட இது பண்ணுறது, ஈக்குவேட் பண்ணி அது வந்து அவங்க என்ன ஆகும், அவங்க வந்து இந்த லைஃப்பை இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபிக்ஷன். இட்ஸ் அ வே ஆஃப் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபிக்ஷன். அதுக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. ஸோ அது மாதிரி முன்னாடியே ஐ திங்க் பெர்னார்ட் ஷா ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், வேர்ட்ஸ்வர்த் இருக்குது, அது மாதிரி தான் புதுமை பித்தனும் ட்ரை பண்ணியிருக்காரு. பேசிக்லி என்னென்னா, ஒரு ஒரு பெரிய இதில் இருக்கிற ஒரு கேரக்டர் இப்போ கிங்கை கொண்டு வந்து ஒரு இதில் கொண்டு வர மாதிரி ஒரு கடவுளை கொண்டு வந்து நம்மளோட காமன் இதில் உட்கார வச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இது. ஸோ எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி எழுதுறது ஏன், இது மாதிரி இது ஃபேண்டசி மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி ஃபேண்டசி தானே. கடவுள் இருக்காரா இல்லையான்றதே நம்மளோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஆனால் வந்து ஒரு கடவுள் இருக்காருன்ற பட்சத்தில் அவரை வந்து கீழே இறக்குறதுன்றது வந்து ஒரு ஃபேண்டசி, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி. அந்த ஃபேண்டசியை வந்து ஏன் இந்த மாதிரி ஃபேண்டசி எழுதணும் அப்படின்னு யோசிச்சா, அது வந்து இட் ஷோஸ் எப்பயுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி எல்லாமே வந்து நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷனை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் அவர் அந்த சமயத்தில் இருக்க புதுமை பித்தனோட எல்லா கதையுமே ஏதோ ஒரு சொசைட்டல் இதை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் இருக்கும். பேசிக்கலி அந்த கிளாஸ் சிஸ்டத்தை டச் பண்ணியிருப்பாரு, அந்த கலர் இது சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையும் டச் பண்ணியிருப்பாரு. ஒரு 10 விஷயத்தை டச் பண்ணி, அந்த சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் பற்றி சொல்கிறப்போ எப்படி வந்து மாறி இருக்கு, என்னோட இது எப்படி மாறி இருக்குலாம் பேசுவாங்க. அந்த அவங்க எப்படி இதாக இருந்தவங்க வந்து கொஞ்சம் வசதி இல்லாமல் போயிட்டாங்கன்றதெல்லாம் பேசியிருப்பாரு. எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து ஒரு கதையில் வந்து you would have touched upon all the problems that people are facing at the time. ஸோ அதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷனும் பண்ணணும், அதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசியும் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து சும்மா ஒரு இதுக்காக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறது கிடையாது. ஸோ நீங்கள் கதையெல்லாம் பல சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையெல்லாம் எடுத்து பார்த்தா, அது யாரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை எடுத்து பார்த்தாலுமே, ஃபேண்டசி கதை எடுத்து பார்த்தாலுமே, அது எதையோ ஒரு கரண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில பேர் எழுதுவாங்க ஒன்றுமே இல்லாமல், அது வேற விஷயங்கள். பட் முக்கால்வாசி இது வந்து அப்படி தான் இருக்கும். அது மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். இந்த கதையை நான் முதல்ல படித்தப்பையும் அப்படி தான் யோசித்தேன். இப்போ நீங்கள் படிக்கிறப்பையும் அதான் எனக்கு தோணிட்டு இருந்தது திருப்பி. ஸோ அதுதான் எனக்கு அது எப்படின்னா அந்த கடைசி இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா, என்னாலே வாழ முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு கடவுள் இருந்தால், கடவுள்னு ஒருத்தர் வந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க இவங்க, இந்த சொசைட்டி அப்படி தான் பண்ணுவோன்னு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ யா, தட்ஸ் வாட் ரிமைண்டட் மீ. இவங்க டாக்டர் கோமதி சொன்ன மாதிரி இந்த கலர் இதெல்லாம் வந்து ஒரு இவன் வந்து நீங்கள் இப்போ வேற ஒரு கலர் அது பண்ணுறதே கஷ்டம். அது எப்படின்னா, இப்போலாம் வந்து முன்னாடி வந்து ஒவர்ட்டாக பண்ணுவாங்க டிஸ்கிரிமினேஷன், இப்போ கொஞ்சம் சட்டிலாக டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நார்மலாக வந்து பார்த்தாலே நீங்கள் வந்து எஸ்பெஷலி அவங்க வேலைக்கு வந்தாலும், நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு மேலே வந்தாலும் என்ன கலர் பண்ண. ஆக்சுவலாக நேத்தி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க பேர் வந்து சோஃபியா பேக். ஸோ சவுத் ஏஷியன் இதுலேருந்து வந்திருக்காங்க.
அது பேர் என்னது, பாகிஸ்தான்லேருந்து ஐ மீன் இந்தியா பார்ட்டிஷன் முன்னாடி பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து யூகே வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, முழு பேரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முழு பேரையும் சொன்னா இவங்க வந்து சவுத் ஏஷியா அவங்களோட த வே தி அவங்கள அப்ரோச் பண்றதே வேற அப்படின்றது நீங்க எல்லாம் யோசிச்சுக்கோங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா அவங்க போட்டோ பார்க்காத வரைக்கும் அவங்க ஒரு இங்கிலீஷ் பர்சன். ஏன்னா சோஃபியான்ற பேர் வந்து ரொம்ப காமனான யூரோப்பியன் நேம். ஆனா வந்து லாஸ்ட் நேம் பார்த்துட்டாலோ இல்லை அவங்க ஃபேஸை பார்த்துட்டாலோ அவங்களோட மற்றவங்களோட இதுவே மாறி போயிடும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த ரேசிசம் எப்படி இருக்கும்னா, இன்ஃபேக்ட் அவங்க வந்து இதுவே கிடையாது. ஐ மீன் ஷி டசன்ட் லுக் லைக் சவுத் ஏஷியன் பர்சன். ஈவன் தென் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ரேசிசம்ன்றது வந்து அது கரெக்டாக, அது வந்து கலரிசம் அண்ட் ரேசிசம் வந்து ஈவன் இஃப் யூ சேஞ்ச் கலர்ஸ் இட் வில் நாட் சேஞ்ச். அந்த மாதிரியா தான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்து ஊறி போன ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து எனக்கு இந்த முதல் பாட்டி படிச்சப்பே அப்பயே அப்படி இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நடந்திருந்தா கொஞ்சம் நான் வேற மாதிரி யோசிச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவர் அப்பயே இருக்குன்னா அப்ப என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன காரணமா இருக்கும்? மேபி நம்ம அதுக்குள்ளேயே பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்துட்டாங்க, அதனால அந்த காரணம் இருக்குமான்னு யோசிச்சேன், யோசிச்சிருக்கேன். பட் எனக்கு அந்த காரணம் பிடிபடல. அது எந்த விதத்துல நம்ம அப்ப கலரிசம் இருந்தது நம்ம ஊர்ல அப்படின்ட்டு. அப்போ முதல்ல இருந்தே நம்ம வந்து ஒயிட்னஸ் மேல அந்த அளவுக்கு இதா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். அது படிச்சு பார்த்த அந்த அளவுக்கு ஐ மீன் ஈவன் பிஃபோர் இன்ஃபேக்ட் அப்பெல்லாம் என்ன இருந்திருப்பாங்க நம்ம எப்படியுமே வந்து போன செஞ்சுரியிலயோ அதுக்கு முன்னாடி செஞ்சுரியிலயோ வந்து எல்லாருமே கருப்பா தானே இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு யாருமே ஒயிட்டா இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அப்பயுமே நம்ம அப்படித்தானே இருந்திருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு புடிபடவே இல்லை இந்த படம் கதை படிச்சப்போ. ஆனா வந்து அவர் அதை சொல்ல வராரு, வேற வேற விஷயங்களை சொல்ல வராரு. அட் த சேம் டைம் அந்த கிளாஸ் ஷோலாம் ரொம்ப கிளீனா சொல்லியிருப்பாரு. நான் எப்படி வந்து ஒருத்தன் வந்து நீ இங்க இருந்தீங்கன்னா ஒன்னையும் திருவோடையந்த வச்சிருவானுங்கன்ற லெவலுக்கு எழுதியிருப்பாரு அதுல. அதுதான் எனக்கு தோணும். that's the comparison that I had. Thank you so much. So I mean திருப்பி ரீவிசிட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பர்టిక్యులர் ஸ்டோரி. Thank you சில்வியன். ஒரே ஒரு அதான் அது இந்த கலர் மேல இருந்ததுன்னா நம்ம எதுக்காக படிச்சலாம், மராட்டிய பெண்களை கூட்டிட்டு வந்து தானே இங்க நடனத்துக்கெல்லாம் கொண்டு வராங்க. எப்பயோ இந்த ஆரிய இனம்ங்கிறது வந்து இங்க வந்து ஆரம்பிச்சு அந்த கலர்ஸ்லாம் இங்க வர ஆரம்பிச்சிட்டு இல்லை எப்பயோ அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவங்களும் வராங்க, இவங்க அரபு கிங்ஸ் வந்து இங்க படையெடுத்து வராங்க. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த பக்கம் எல்லாமே வந்துருது இல்லை. முன்னாடியே வந்து இங்க முஸ்லீம் ராஜாக்கள் கன்வர்ஷன் இது எல்லாமே நடக்கும்பொழுதே கலர் உள்ள வந்துருது. அதுக்கப்புறம் இப்ப வர்றது வந்து ரொம்ப ரீசெண்டான விஷயம். கலர் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அதனால அது ஆரியமாயி ஒரு தடவை படிச்சோம்னா தெரியும். அப்பலேருந்தே இந்த கலருக்கான இது வந்து மோகம் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுவும் ராஜாக்கள் மத்தியில இருந்திருக்கு அப்படிங்கிறது முதலே இருக்கு. இப்போ வந்து அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல சாரி டாக்டர் கோமதி, அது இருந்தது ரைட், நான் ஒத்துக்கிறேன். அது காமன் பீப்புள் கிட்ட அவ்வளவு இருந்துதான் என்ன எனக்கு தெரியாது. இல்ல நம்மளால கிரகிக்க முடியாது. பட் ஆனா அது காமன் பீப்புளுக்குள்ள அந்த அளவுக்கு இருந்துதான் என்ன அந்த கலர் இது. இவர் திவான் பகதூர் தானே அப்படி சொல்றாரு கலருக்காக. அப்புறம் வெள்ளைய காமன் பீப்புளுக்குள்ள அப்ப திவான் பகதூருக்கு ப்ரிஃபரன்சஸ் வந்து காமன் பீப்புளுக்குள்ளேயும் போயிடும்ல ஈஸியா. அவர் தானே சொல்றாரு முதல்ல. ஏன்னா நிறைய கலைகள் வந்து காமன் பீப்புளுக்கு நடத்துறதுங்கிறது தெற்கூத்து இது மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு எலைட் பீப்புளுக்குள்ள வந்து தானே இது மாதிரி நாட்டியம் அல்லது வந்து பாட்டு பாடுறது அது எல்லாமே அவங்களுக்கான ஈவினிங் கச்சேரிகள் அது எல்லாமே இருந்திருக்கும்ல. அதெல்லாம் அது அந்த இடத்துல வந்து கலர் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும்ல உங்களுக்கு. நான் ஒண்ணு சொல்ல, இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பார்வதி கருப்பா இருக்காங்க அதனால நாட்டியம் ஆடுறது ஒத்துக்காதுன்னு இவர் சொல்லல, திவான் பகதூர் தான் சொல்றாரு. கோமதி அண்ட் சில்வியன், நான் ஒண்ணு சொல்லவா அதுக்கு? நீங்க சொல்லிட்டீங்க, அதையே வந்து எப்படி சொல்லலாமா அப்படின்னு பாக்குறேன். நீங்க சொன்னீங்கல்ல கோமதி, ஆரியர்கள் உள்ள வந்த காலத்துல இருந்தே இந்த காளி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மீரா, பேசுங்க. கோமதிக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே. இவங்க ஆரியர்கள் உள்ள வந்தப்போவே இந்த வர்ண கலப்பு அப்படின்றது வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும்.
அதுலயும் அவங்க உள்ள வந்து அந்த வர்ணாசிரமம் கொண்டாந்தாங்க இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டது அவங்கள வச்சுக்கிட்டாங்க, பிராமணர்கள் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சத்திரியர், வைசியர், சூத்திரர்னு வச்சுக்கிட்டாங்க. சூத்திரர் வந்து உங்களுக்கே தெரியும், இண்டிஜினஸ் பீப்புள், அவங்க வந்து கலர் வந்து கம்மி தான் அப்படின்னு. ஸோ இந்த வர்ண கலப்பு ஆகக்கூடாதுன்றதுல அவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்டபனா இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ஜாதிகள்லாம் ஒன்னா இது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் உண்டாக்குனது. அதனால இப்ப பிராமணர்கள் மேல இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெள்ளையா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிருது, அது அவங்கதான் வந்து எல்லாமே அவங்களுக்கு ப்ரிவிலேஜ்டா பண்ணிக்கிறாங்க. படிக்கிறது அவங்கதான், சொத்து அவங்கள்ட்ட தான் இருக்கு, எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கு, அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன்னா அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. யாரு மன்னன்னா மன்னன் பக்கத்துல இருக்கிறாங்க, மன்னனையே ஆட்டு வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க உயர்வான ஒரு மேலேயே தங்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டனால என்னன்னா அந்த கருப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்களே நிப்பாட்டிட்டாங்க, ஒண்ணும் கொடுக்க கூடாது அப்படின்னு தடை பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிறனால ஒரு ஒரு காமன் நோஷன் ஆயிருது, கருப்பா இருக்கிறவங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இவங்கதான் விதைக்கிறாங்க. அதான் காலப்போக்கில் அந்த கலர்ன்றது வந்து இதாயிருது. ரெண்டாவது வந்து ஹிஸ்டரின்றதே வந்து வெற்றி பெற்றவர்கள் எழுதுறது தானே. இன்னைக்கு வரைக்கும் இவங்க தானே நிக்கிறாங்க. இவங்க வச்சுக்கிறதுதான் ஹிஸ்டரிய வந்து அதாவது ரொம்ப திருத்தி திருச்சி அததான் எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இது நம்ம ஊருக்குள்ள மாத்திரமே இல்லை, வெளியிலையும் பாத்தீங்கன்னா இந்த அதனால தானே பிளாக் லைஃப்ஸ் மேட்டரே வருது. நல்லாவே ஃபீல் பண்ண முடியும், நம்ம ரேசிசம் இல்ல 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 அப்படின்னு சொல்றோம், பட் ஸ்டில் அந்த ஒயிட் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கதானே செய்யுது, அதை நம்ம மறுக்கவே முடியல இல்லையா. ஸோ அதனால இது வந்து நம்ம ஊருக்கு மாத்திரமே உள்ள ஒரு இதாகவும் இல்லை, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதனால இதை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நீங்க சொன்னீங்கல்ல செல்வியன், எனக்கும் தோணுச்சு. ஜஸ்டின் டிம்பர்லேக் நடிச்ச ஒரு படம் இன் டைம்னு சொல்லி, ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப அழகா அது நம்ம பார்த்தோம்னா அந்த அதிகார வர்க்கத்துக்கும் அப்ரஸ்ட் கிளாஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல அது பார்க்க வெளியில அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும், பட் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா ரிலேட் பண்ண முடியும். அதுல வர்ற டயலாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க சொன்னப்போ எனக்கு அதுதான் நினைவு வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள கதை வந்து, சாரி காளி, நான் ஸ்டார்டிங்ல வந்து கேட்கல, ஆனா கொஞ்சம் அந்த கதை போன போக்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். சிவனும் பார்வதியும் வர்றாங்க போல் இருக்கு, இங்க வந்து ஏதோ பாக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கடவுளே வந்தா கூட வந்து இங்க மேன் மேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் அவர் சொல்றாரு, படைத்தல் தான் ஏன் வேலை, ஆனா பேர் வைக்கிறதெல்லாம் நீங்க தான் அப்படின்னா என்ன இருக்கு, இங்க போடுற மனுஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அதுல இன்னும் கூட நம்ம சொல்லலாம், அவர் சொல்றாரு இல்லையா, எட்டி நின்னு வரம் தான் என்னால கொடுக்க முடியும், சேர்ந்துலாம் வாழ முடியாது அப்படின்ட்டு போயிடுறாரு. ஆனா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கடவுளை, அந்த கடவுளை படைச்சதே மனுஷன் தானே. சோ அதாவது என்னன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, மனுஷன் வந்து வெரி வெரி செல்ஃபிஷ். அவன் வந்து அது எதுவா இருந்தாலும் அதை வந்து அவன் தன்னோட இதுவா மாத்திடுவான். இன்னைக்கு இங்க இருக்கிறோம், நாளை பின்ன நம்ம எங்கேயாவது அங்க இங்கன்னு போனா கூட அந்த இடமும் நம்மளால போய் நாசமாக்கி சீரழிச்சிருவோம். அதுதான் அதோட இது. மனுஷன் எங்க கால் வச்சாலும் அது உருப்படவே போறது இல்லை அந்த இடங்க. அதுதான் தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த இதுல கடவுள் வந்து ரொம்ப காமெடி பீஸ் ஆக்கி வச்சுட்டாரு. அவர் பிராமண பாஷை வேற பேசுறாரு, ரொம்ப பயந்து போய் தயிர் பால் கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. வெஜிடேரியனா மாறினது கூட இல்ல, வீகனா மாறிட்டாரு பாவம், ரொம்ப பயத்துல. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா, அது அந்த குழந்தை உதிர்ந்தது நான் சாப்பிடுவேன், முழுசு நான் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திரும்பி கேக்குது இல்ல, நான் எப்படி அப்படியே முழுங்க முடியும், அப்போ உதிர்ந்துருமே, அப்போ அது உனக்கா அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துலயும் குழந்தைகிட்ட கூட பல்பு வாங்குறாரு கடவுள். ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு அது. அல்டிமேட் வந்து அவர் கடைசியில அந்த டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு
அந்த இடத்துல அடக்கவே முடியல காளி. நீங்க வாசிச்சது வேற ரொம்ப சிரிப்பா இருந்தது. போயிட்டு உள்ள போயிட்டு அந்த பாம்பு கேம்பு புலி நிஜமான புலி தொல்லாம் போட்டுட்டு அந்த சீன் நினைச்சாலே எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சிரிப்பா வருது. சாரி. வெளியில வருவார் இல்லையா, வந்து அவர் நினைச்சுப்பாரு ரொம்ப ஆணி இப்ப நம்மள வந்து சிலிர்த்து போய் நம்மள பார்க்க போறாங்க அப்படின்னு கடவுள் நினைச்சு மீரா, நிஜமாவே உங்களை இப்போ சிரிக்க வச்ச கதை இதுதான். அந்த சீனால சிரிக்க அப்படி இருக்குது கை. ரொம்ப நம்மள பாத்திப்போம் அப்படியே அசந்து போறாங்கன்னு பார்த்தா திவான் பகதார் ஃபியூஸ் புடுங்கி விட்டுறாரு. ஏன் சாரி கலி, வேஷம் போட சொன்னா இப்படியா வருவ அப்படின்னு சொல்லி சிரிப்பு போலீஸ் ஆக்கி விட்டாரு. வடிவேல் மாதிரி சிரிப்பு போலீஸ் ஆக்கி விட்டாரு கடவுள். அதான் அந்த இடம் தான் ரொம்ப நினைச்சாலே சிரிப்பு வருது. அது மாதிரி பார்வதியோட கோபம், அந்த கருப்பு கலர் சொன்னேன், அதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா கடைசியில எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, அன்பே சிவம். கடவுள் இருக்காரு இல்ல அதெல்லாம் வேணாம், சொர்க்கம் நரகம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஃபேண்டசி மாதிரி என்னத்தையோ போட்டு நம்புறதுக்கு அன்பே சிவம் அப்படின்ற அந்த தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு நீட்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அவர் கேட்காமலேயே ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருன்னா, இந்த ஹெல்ப் வாங்கினவருக்கு அந்த ஹெல்ப் பண்ணவர் தானே கடவுள். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பகிர்தல், சின்ன சின்ன மனித நேயம், இவ்வளவுதான். இதுதான் கடவுள். நம்ம இந்த பெருசா ரொம்ப பிலோசாபிக்கலா போய் தேடி தேடி அலையிறத விட இவ்வளவுதான். இதுதான் கடவுள். அத அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்ஸ் காளி. நல்ல வாசிப்பு. நன்றி. நன்றி நன்றி மக்களே. சூப்பர். நாகு, நீங்க ஃப்ரீயா? கேக்குதா காளி? பேசிடுங்க, அப்புறம் சார்பாக பேசிடுங்க. இல்ல, எல்லாமே நீங்க பேசிட்டீங்க. எனக்கு இந்த கதை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கடவுளை எந்த அளவு டம்மி பீஸா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டம்மி பீஸா காட்டியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நிறைய படம்லாம் இப்ப வந்துட்டு இருக்குல்ல, இது ரொம்ப முன்னாடி எழுதப்பட்ட கதை, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை. அந்த கதையில அவர் எழுதியிருக்கிறது வந்து இவ்வளோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணவே ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க அந்த காலத்துல. எப்படி நம்ம கடவுளை போய் இப்படி டம்மி பீஸா எழுதுனா என்ன யோசிப்பாங்க, மக்கள் வரவேற்பாங்களா, இதெல்லாம் இல்லாம அவர் வந்து எப்படி பேருக்கு ஏத்த மாதிரி புதுமை பித்தன் அவரோட பேர் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ அழகா ஒரு கடவுள மொக்க பண்ணி வச்சிருக்காரு. இதை விட சர்க்காஸ்டிக்கா வேற யாரால இந்த டாபிக்கே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் தோணுச்சு இந்த கதை ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம எப்படி நம்ம பார்த்திருப்போம், எதெல்லாம் நம்ம வந்து வியந்து புராணங்கள்ல வந்து எழுதி வச்சிருந்தாங்களோ அது அத்தனை விஷயத்தையும் வந்து இவர் டம்மி ஆக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாரு, கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும், கடவுள் வந்து தப்பு பண்ணா தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம இதெல்லாம் தான் நமக்கு சொல்லி வச்சிருந்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் வந்து அப்படியே உடைச்சிருப்பாரு. இந்த இடத்துல அந்த அவரே வந்துட்டு இந்த காசை வாங்கிடுவாரு. வாங்கினதுக்கு அப்புறமும் அவரால் எதுவும் பண்ண முடியாது இல்ல, ஆனா அதுக்கு மழுப்புறாரு அந்த இடத்துல வந்துட்டு. அதே மாதிரி அந்த ரிக்ஷாக்காரர் வந்து சொல்றாருல்ல, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் வந்து யாருமே சொன்னதில்லைன்ற மாதிரி அவரு ஃபீல் பண்றதும், அடுத்து வந்து இவரு கந்தசாமி பிள்ளை வந்து அந்த ரிக்ஷாக்காரரை திட்டும் போது அந்த கடவுளை அந்த ரிக்ஷாக்காரரை திட்டுவாரு. அதாவது நல்லது நடந்தா மட்டும் கிடையாது, கெட்டது நடந்தாலும் நான் உன்னதான் திட்டுவேன், நல்லது நடந்தா பாராட்டணும் இல்லை, கெட்டது நடந்தா உன்னை திட்டுவேன்ற மாதிரி காட்டுறது. அத கடவுள் முன்னாடி எப்படி அந்த சாமானிய மக்கள் எப்படி கடவுள் யாரா இருந்தா என்ன அதை பிரதிபலிச்சிருவாங்க, அவங்க மனசுல இருக்கிறத அவங்க பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதா இருக்கட்டும். நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லைன்ற லெவலுக்கு தான்
எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் அந்த மேஜிக் பண்ற விஷயங்கள்லாம் நானும் அந்த குழந்தை பிள்ளைக்கரியோட விஷயம் வச்சு நினைச்சு தான் நானும் அந்த டைம்ல சிரிச்சேன். ரொம்ப சூப்பரா வந்து அத சொல்லியிருந்தாங்க. மீரா சொன்னீங்க வேகனா சாரி வீகனா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து வீகனா மாறலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாறியிருந்தா அவரு போயிட்டு புலி தோலெல்லாம் போட்டு வந்திருப்பாரா? இல்லன்னா அந்த பாம்பெல்லாம் போட்டு வந்திருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துற விஷயங்கள் தானே. விலங்குகள கொடுமைப்படுத்தக்கூடாதுன்றது தான் கான்செப்ட். அப்படின்னா அவரு வந்து அத போட்டுருக்க கூடாது. ஆனா அதெல்லாம் போட்டாரு. ஸோ அவர் வந்து வீகனா மாறல. சும்மா ஆக்டிங் குடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாரி அந்த கந்தசாமி பிள்ளைகிட்ட வந்து அந்த மருத்துவம் பத்திலாம் பேசும்போதும், இதுல நெறைய இடங்கள்ல வந்து அ எல்லாம் ரொம்ப இதெல்லாமே சும்மா இப்படி வந்து இன்னும் பழசையே புடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்காம, நம்ம முன்னாடி நோக்கி போகணும் அப்படின்றத ரொம்ப மறைமுகமா வந்து இந்த கடவுளுக்கும், கந்தசாமிக்கும் இடையில இருக்கிற கான்வர்சேஷன்ல பார்க்க முடியுது. அவர் வந்து நடந்து போகும்போது, அந்த வீட்டுக்குள்ள அவரு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த இது பத்திலாம் பேசும்போது, அவங்க மனைவி கிட்டலாம் பேசும்போதும் சரி, எல்லாமே வந்து பழைய விஷயங்கள வந்து ரெஃபர் பண்ணி, அதெல்லாம் பழசு அப்படின்ற மாரி அத வந்து ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்லிட்டே இருந்த மாரி இருந்துச்சு. எல்லாமே நம்ம இனி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். பின்னாடி நம்ம பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லன்ற மாரி அவரு திரும்ப திரும்ப அடிக்கோடிட்டு சொல்லிட்டே இருந்த மாரி தான் தோணுச்சு. இந்த கதை ஃபுல்லாவே படிக்கும்போது. கடைசி கிளைமாக்ஸ்லாம் ஆனா எதுக்கு சம்மந்தமே இல்லாம பார்வதி எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடவுளும் கந்தசாமியும்னு சொல்ட்டாங்க. டைட்டில்ல இவங்க தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை இவங்க தான் எல்லாம். எல்லா சீன்லயும் இவங்க வராங்க. இந்த சினிமால எல்லாம் கடைசியா போலீஸ் வந்து முடிக்கிற மாரி எதுக்கு பார்வதி இங்க திடுதிப்புன்னு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அது சொல்லப்போனா எந்த மாதோடி பாகன் அவரு இது இவங்க புரியல. வந்து மாதொரு பாகன் இல்லையா? இவங்க வந்து யார் அவரா? அவங்களும் அவரு ஆமா. அவரு அவரு ஃப்ராடுத்தனம் பண்ணுவாரு மீரா. அதனாலதான். இதுவே அதான் காளியோட ப்ரொஃபைல்லயே அந்த இது போட்டிருப்பாங்க. எப்படி ஏமாத்தி தான் டான்ஸ் ஆடி அவர் இது பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு ஆளு வேணும்ல ஏமாத்துறதுக்கு. அதான் கூடயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. கூடயே சுத்தின ஆளையே ஏமாத்திட்டு நல்லா பேர் வாங்கிட்டு போற மாரி தான். இதுக்கு முன்னாடி அந்த புராணத்துல எல்லாம் சொல்லும்போது ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம நார்மலா ஒரு கதை படிக்கும்போது, இந்த புராண கதையெல்லாம் படிச்சோம்னா நமக்கு என்ன தோணும்? ஏமாத்துறது, பொய் சொல்றது இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் புத்திசாலித்தனம்ன்ற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புத்திசாலித்தனம், இந்த குறுக்கு வழி எல்லாத்தையுமே புகழ்ந்து எழுதி வச்சுட்டு, அத புராணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இத சொல்றதுக்கே எத்தன பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு தெரியல. அ ஃபர்ஸ்ட் அது. இந்த அது மாரி பார்வதிய கூட்டு வந்து எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. இது எப்படி இந்த கதைக்குனாலும் கூட அவங்க இல்லாமலே இருந்திருக்கலாமே! எல்லா படத்துலயும் கடைசி போலீஸ் வர மாரி, இல்லன்னா ஒரு ஒப்புக்குன்னு ஒரு ஹீரோயின் வச்சுட்டு சுத்துவாங்கல்ல. அந்த மாரி அப்பவே வந்து ஒப்புக்கு ஹீரோயின் வச்சிருக்காங்களோ! அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. இப்படி நெறைய ம் இவ் எதெல்லாம் மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து கலாய்க்க முடியுமோ, அவ்வளவையும் சூப்பரா கலாய்ச்சு விட்டுருக்காரு. ரொம்ப புடிச்சிருந்தது இந்த கதை. படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்ப புதுசா இருக்கும். நம்ம இது பழைய காலத்துல எழுதின கதை அந்த மாரிலாம் இல்லாம, இது இப்ப ரீசென்ட்டா வந்த கதை மாரி தான் இருக்கும். நம்ம இது டேட் எல்லாம் போடாம இந்த கதைய நம்ம ஒருத்தவங்க படிச்சாங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்த ஒரு கதை அப்படின்ற மாரி தான் தோணும். கண்டிப்பா பழைய ஒரு கதையோ, பழைய அந்த தொனியோ எதுவுமே இல்ல இதுல. அந்த பேர் அந்த அந்த பேக்கிரவுண்டையும் அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு கதை சொல்லும்போது, ஒரு சமூக கட்டையும் சேர்த்து அவரு சொல்லிட்டே இருந்தாரு. அது வந்து எப்படிலாம் என்னெல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு, இல்லன்னா அந்த காலத்துல மனுஷங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே சொல்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இவரோட கதைகள் இப்ப தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனி நெறைய இப்படி படிக்கும்போது தான் நம்ம மொத்தமா சேர்ந்து படிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. நம்ம தனியா உட்கார்ந்து ஒரு கதை படிக்கிறதுக்கும், இதே கதைய தனியா உட்கார்ந்து படிச்சிருந்தா, நம்ம லைட்டா சிரிச்சுட்டு போற விஷயம் கூட, காளி வந்து அத அந்த எக்ஸ்பிரஷனோட படிக்கும்போது, நிஜமாவே ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரி தான் இருந்தது. நம்ம இன்னும் நெறைய கதைகள் புதுமைப்பித்தன் அவர்களோடத படிக்கணும்னு சொல்லி ஒரு உந்துதல கண்டிப்பா இந்த கதை ஏற்படுத்துது. நன்றி கலை உங்களோட வாசிப்புக்கும், இந்த கதைய சூஸ் பண்ணதுக்கும், கோமதி வந்து சூஸ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி நாகு. சார்வாகன் பேசுறீங்களா? ஓகே. நன்றி காளி அவர்களே. இப்போ வந்து முதல்ல சொல்லணும்னா நீங்க வாசிச்சது தான் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ப்ளஸ் இந்த ஸ்லாங்க் எல்லாம் போட்டு நீங்க வாசிச்சது வந்து இது ஆஹ் அதாவது ஆடியோ புக் இருக்கும்ல அதோட சூப்பரா இருந்து நீங்க வாசிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கேட்கும்போது. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. நல்லா கொஞ்சம் லைட்டா சிரிச்சுட்டே கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. நன்றி. இந்த இதுல வந்து நான் என்ன பாக்குறேன்னா கடவுளை வந்து எப்படி போர்ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அதாவது படைக்கும் போது அவருக்கே எல்லாம் தெரிஞ்சு படைச்சிட்டாரு. படைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது அவருக்கு சுத்தமா வந்து தெரியல. அவர் என்னென்ன ஒரு கண்ணால பாக்குறாரோ அது மட்டும் தான் அவருக்கு தெரியுது. மற்ற மனிதர்கள் வாழ்க்கை எதுவுமே ஒரு தெரியாத ஒரு ஆளாத்தான் வந்து கடவுளை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆட்டு மந்தை கூட ஒவ்வொரு ஆடும் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு மேய்க்கிறவனுக்கு தெரியும். பட் ஆனா கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாத கடவுள் மாதிரி ஒரு படைச்சிருக்காங்க. இதை வந்து ஏன் அப்படி இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒண்ணு வந்து அதாவது எல்லாம் ஒரு இருக்க கடவுளோட மனித வாழ்க்கையில வந்து நிறைய வந்து சில சில சந்தோஷங்கள் இருக்கு, சில கஷ்டங்கள் இருக்கு, சில கூத்துகள் இருக்கு, சில வேடிக்கையான விஷயங்கள் இருக்கு. அதை வந்து அவுட் சைடு வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காமிக்கிற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் ரெண்டாவது வந்து மனிதர்கள் வந்து கடவுள் கடவுள் ஒரு நோக்கத்தோட படைச்சாரு. கடவுள் நல்ல ஒரு நோக்கத்தோட படைச்சாரு. இருந்தாலும் மனிதர்கள் சில பேகேஜஸ் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்தான். இந்த கருப்பு தோல், அப்புறம் இந்த காசு மேட்ரு, நம்ம இதெல்லாம் வந்து ஒரு உம், ஒரு கற்பனை. இதெல்லாம் வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு காணல் நீர் அந்த மாதிரி காமிக்கிறதுக்காண்டி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை நினைக்கிறேன். ஆத்தர் வந்து கடவுள் இருக்கிறதையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல, கடவுள் பொய், கடவுள் தப்பு பண்ற அது மாதிரி சொல்லாம ஒரு லைட் ஹார்டடா அந்த கதையை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்து இருந்தது. நன்றி. இது கன்டினியூஷன் இருக்கா? இது எவ்வளவு நாள் வரும்? இது கன்டினியூஷன் இருக்குமா அதெல்லாம்? இல்ல தோழர், முடிஞ்சிருச்சு. இதுதான் சிறுகதை தானே, ஓகே. முடிஞ்சது. ஓகே, நன்றி. தினமும் மாலை 7 மணிக்கு வாசிப்பு, ஏதாவது புத்தக வாசிப்பு அல்லது சிறுகதை வாசிப்பு நடக்கும். இன்னைக்கு இந்த சிறுகதை மட்டும்தான். இந்த கதை மாதிரியே ஒரு படமும் இருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பிரகாஷ் ராஜ் வந்து கடவுளா நடிச்சிருக்க மாதிரி ஒரு கொஞ்சம் காமெடியா ஒரு படம் இருந்தது. ஆமா, அரை எண் 317 14 அதுல கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த கதையில இருக்க கூட அது கடவுளா இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இந்த கதை படிக்கும் போது. ஆமா, வர்றது கடவுள் வந்து அங்க தங்க நேர்றது அது அப்படித்தான். ஆக்சுவலி பார்வதியை கொண்டு வந்தது கதாசிரியர், அதாவது சிவனின் முடிவு கூட இல்ல, கதாசிரியர் முடிவு தான். ஏன்னா அந்த அம்மா நீ கருப்பு, அந்த பெண் கிட்ட அந்த கலைக்கு கருப்பு இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணப்படுது அப்படின்றத அடிக்கோட்டுறதுக்காக அவர் அதை அங்கே கொண்டு வந்தார் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதுதானே அது சொல்றதுக்கான வாய்ப்பு. சிவன் அதான் கடவுளே வந்தாலும் நாட்டிய சாஸ்திரத்துல இப்படி சொல்லலை அப்படின்றது வந்து முதல்ல அவர் சொல்றாரு இல்லையா, நீ உன்னை நான் உருவாக்கிட்டேன், ஆனா உனக்கு பேர் வச்சது உங்கப்பா தானே, நாள் இல்லை அப்படிங்கிறாருல. அது மாதிரி இந்த மனுஷன் போட்ட ரூல்ஸுக்கும் கடவுளுக்கும் அதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாத ஒரு நிலை தான் இருக்கு. அப்புறம் எந்தெந்த இடங்கள்லாம் கடவுள் நடுங்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தா, கடவுளாக வைக்கப்படுற ஒவ்வொரு இடங்கள்லயுமே கடவுள் அப்படியே நடுங்கி போயிடுறாரு. முதல்ல போனோடனே ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு, பெருசா இருக்கே பில்டிங், நல்லா கட்டடம் உயரமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன கோயில் மாதிரி சின்னதா இருக்கும்னு நினைச்சியா அப்படின்னு. கோயில் என்ற பெயர் கேட்டதுமே கடவுளுடைய உடம்பு நடுங்குச்சு அப்படின்னு. உண்மைதானே. கட்டடம் நல்லா பெருசா பணம் படைத்த இது, அது பெருசா இதா இல்லாம குட்டியா கன்ஜஸ்டடா கர்ப்ப கிரகங்கள்லாம் ஒளி இல்லாம இருட்டுல வச்சு ஒன்லி தீபாராதனை, கடவுளை யாரும் பாத்திரக்கூடாது, ஜஸ்ட் தீபம் காட்டும் போது மட்டும் பார்த்தா போதும். எந்த பக்கம் சுரண்டி இருக்கும், எந்த பக்கம் எந்த நகை இதா இருக்கு, காணாம போயிருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்ற இன்டென்ஷன் மாதிரியே தான் இருக்கும். இருட்டறையில வைக்கப்பட்டிருப்பார் கடவுள். கடவுள் கோயில் என்று நினைத்த உடனே நடுங்கிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு மாதிரின்னு சொல்லிட்டீங்களே காளி. அப்புறம் வந்து அதுதான் இன்னொரு இடத்துல கடவுளாக அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வரும்போது அந்த இடத்துலயே அவர் நடுங்குவார். அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போதெல்லாம் கடவுள் அப்படியே நடுங்குறாரு. சரி, மனுஷனாவது பொழைச்சு பார்க்கலான்னு வந்திருக்காரு போல் இருக்கு, அதுக்கும் பொழப்புக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. ஓகே, அது எப்படின்னா கடவுளை வச்சுதான் பிழைக்க முடியும், கடவுளால பிழைக்க முடியாது காளி. எக்ஸாக்ட்லி. இல்ல இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே கடவுள் இப்படி பயப்படுறாரு.
எவ்வளவோ கொடுமைகள் நடக்குது. அந்த இடத்துலலாம் கொண்டு போயிட்டு இதுக்கு நீ தானே காரணம்னு சொன்னோம்னா தெரிச்சு ஓடிட்டு அப்ப அங்கே. உண்மைதான். அவருக்கு தெரிஞ்ச கலைய மறுதளிக்கிற ஒரு சாதாரண கொடுமை தான் நடந்தவருக்கு அதுக்கே ஓடி போயிட்டாரு. அதுலயும் இதுல வந்து கடவுளை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம இப்ப சினிமாக்களே எடுத்துக்கிட்டாலும் கடவுளை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளு. எவ்வளோ பெரிய கெட்டது நடந்திருந்தாலும் அப்படியே பயங்கரமா ஏதோ நடந்திருந்தா கூட சொடக்கு போட்ட நேரத்துல வந்து சரி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கடவுளை காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த கதையில அப்படியே உல்டா சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து ஓடுற கடவுள் அப்படின்ற மாதிரியும், நம்ம வந்து நம்ம ஹேண்டில் பண்ற விஷயத்த கூட அவரால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, இன்டைரக்ட்டா நான் தான் உன்ன படைச்சேன். நீ என்ட்ட எப்பவும் தோத்து தான் போவ அப்படின்னு சொல்லி மனுஷங்க அந்த கேரக்டர் கிட்ட சொல்லிட்டே இருக்கிற மாரி, இல்லன்னா அதத்தான் எழுத்தாளர் சொல்ல வந்தாரோ படிக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாரி தோணுச்சு. இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒருவேளை கடவுள் மனிதனா வந்ததுனால மனிதனோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தைய பார்த்தா சந்தோஷப்படுறது, ஒரு தவறுகளை பார்த்தா பயப்படுறது, அந்த மாதிரி மனிதர்களோட லிமிடேஷன்ஸ் சொல்லிட்டு இந்த மூளையில சுரக்கிற ஹார்மோன்ஸ் அதை வச்சு அதனால மேபி கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி பயம் வந்துருக்கலாம். நீ சொல்ற கரெக்டு தான். அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பவர் கொடுத்தாங்க. இப்ப இந்த மாரியம்மன் படம் எல்லாம் பார்த்தோம்னா அந்த அம்மனுக்கு வந்து நடக்க போறது வந்து அவ்வளவா வந்து தெரியுமா இல்லையான்னு காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப அதிகமான சக்தி இருக்கும். பட் நிகழ்காலத்துல நடக்கிற தவறு எல்லாத்தையும் அந்த சக்தியை கொண்டு வந்து அந்த தவறு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து அந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஈஸியா சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா அந்த தவறுகள் வந்து நடக்காமையே வந்து பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது நடந்ததுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கறது, நடக்கும் போது கடைசியத்துல போயிட்டு இந்த தமிழ்நாடு போலீஸ் வர மாதிரி ஒரு படத்தை சித்தரிப்பாங்க, அந்த மாதிரி கடைசியில போய் காப்பாத்துறது, அந்த மாதிரி கடவுளை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இதுல வந்து இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மைதான். நன்றி மக்களே. வந்து வேற யாராவது பேச வேண்டியிருக்கா? நம்ம செஷன் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாம் காலை, எல்லாரும் பேசிட்டோம். ஓகே மக்களே நன்றி. புதுமை பித்தன் சிறுகதைகள் தான் வாசிக்க போறோம். கோமதி ஒரு ஐடியா சொன்னாங்க. கண்மணி கமலா எழுதிய கடிதம் சொல்லிட்டு அவன் மனைவிக்கு எழுதிய கிடையாது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிறுகதைகளுக்கு ஊடாக அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்